இந்த ட்ரைனிங் மூலியமா நம்ம பார்க்கலாம். நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். அந்த டிசிஷன் வந்து எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அது என்ன சொல்றது? அதாவது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இதை பத்தி இன்னும் தெரியாம இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி போறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்தது, ஸோ எப்படி நான் வந்து இந்த பிசினஸ்ல இருந்தேன், இந்த பிசினஸ் வர்றதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன், ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட நேம் கிரீஷ். வெஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் லெவலில் இருக்கேன். வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு சிறந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நான் வெஸ்டேஜ் வந்து அதாவது சூஸ் பண்ண அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து அதாவது நம்பகத்தன்மையான ஒரு நிலையான ஒரு நிறுவனம் சொல்லுவோம் வெஸ்டேஜ். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு, பட் அந்த கம்பெனிஸ் வந்து நிலையா நிற்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதுவும் ட்ரஸ்டடா இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் வெஸ்டேஜ் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிப்படையான லாங் டேர்முக்கான ஒரு சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இப்போ 21 வருஷம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கம்பெனில நான் வந்து ஒர்க் பண்றதுல நான் வந்து ப்ரௌடா வந்து நான் ஃபீல் பண்றேன். நான் ஜாயின் பண்ணது எப்போ, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க அன்லிமிட்டெட் இன்கம் பொட்டேஷன் இருக்கு. ஸோ அதாவது இப்போ நார்மலா ஒரு ஆக்டிவ் இன்கம்ல நம்ம ஏர்ன் பண்றோம் அப்படிங்கும்போது ஸோ அது குறிப்பிட்ட இன்கம் தான். அதுக்கு மேல மேக்சிமம் இன்கம் அப்படின்றது நம்மளால வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ அது இவ்வளவுதான் லிமிட்டெட் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த லிமிட்டெட் இன்கம் இல்லாம நம்மளோட உழைப்புக்கு ஏற்ற இன்ஃபினிட்டி இன்கம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ அதுதான் நான் வந்து வெஸ்டேஜ் சூஸ் பண்றதுக்கு முக்கிய காரணம். ஸோ வெஸ்டேஜ் இதை தாண்டி ஓகேங்களா? ஸோ இன்னும் என்னென்ன விஷயங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், வெஸ்டேஜ்க்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்க்ரீன் வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து டேட்டா கன்ஜெஷனால கொஞ்சம் மேபி பிளர் ஆகுதா என்னன்னு தெரியல. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஆடியோவில் நான் வந்து கன்வே பண்றேன். ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கும். ஸோ வெஸ்டேஜ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிக்சர் ஏர்லியர், அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பிக்சர்ஸ் தான் இதெல்லாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அண்ட் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 16 இயர்ஸ், 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 17 எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா. ஓகேங்களா? ஸோ அவங்க ஒரு நல்ல ஒரு லவ் மேரேஜ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலிக்குள்ள இஷ்யூஸ் அது இதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு ப்ராப்ளம் ஆகும்போது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பா வந்து சின்னதே இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா தான் வந்து டேக் கேர் பண்ணாங்க. ஸோ அம்மா தான் எங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபேமிலியை ரன் பண்றதா இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு இதை சப்போர்ட்டா இருந்தாலும் அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதா இருந்தது. ஸோ அப்பா வந்து அந்த டைம்ல சின்னதே இறந்துட்டு, ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலி வேலை செஞ்சாங்க. அதாவது கூலி வேலை செஞ்சுதான் எங்களை வந்து காப்பாத்தினா. அவங்க வந்து கை உடஞ்சிருந்தது, அந்த ஹேண்டிகேப் இல்லை. அந்த டைம்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பர்சன் தான். பட் அந்த டைம்ல படிக்கும்போது கூட லீவ் நாளைக்கு கூட விட்டு வைக்க மாட்டோம். ஸோ லீவ் நாளைக்கு கூட நான் வந்து வேலைக்கு போறதாட்டுக்கும். இப்ப அம்மா வந்து இலைக்கு போவாங்க. இங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், நீலகிரி மாவட்டம், அதாவது ஊட்டியில நான் இருந்தேன். ஸோ அங்கெல்லாம் எஸ்டேட்னா ஃபேமஸ் இல்லைங்களா? ஸோ அங்க தேயிலை தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இலை பறிப்பாங்க, கூலி வரும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி ஓகேங்களா? ஸோ வாடகை வீடு வந்து ரெண்டெல்லாம் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் அப்போ வந்து காலம் வந்து கடந்துட்டு இருந்தது. ஆனா ஒரு ஒரு நிலையான ஒரு இன்கம் கிடையாது. அம்மாவும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் டீ ஃபேக்டரி, கவர்மெண்ட் டீ ஃபேக்டரியில ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதுவும் டெம்பரரி பேசிஸ் தான். ஸோ அவங்க கடந்து கடந்து போகும்போதும் அவங்களோட இன்கம் சோர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து 18 வயசுலயே, அதாவது 17 வயசுலயே நான் வந்து எஜுகேஷன் பிளஸ் டூ முடிச்ச உடனே ஓகேங்களா? ஸோ நான் வந்து பிரைவேட் செக்டர்ல வந்து வேலை செய்யறதுக்காக ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியெல்லாம் தேட ஆரம்பிச்சேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்னல் பேலஸ்ல, அதாவது ஊட்டியில இருக்கக்கூடிய ஒரு மைசூர் மகாராஜோட பேலஸ், அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிகினிங் ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் சர்வீஸ் செக்டர்ல, அதாவது வெயிட்டர் இருக்காங்க இல்லையா? ஸோ வெயிட்டர், அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில வெயிட்டரா வந்து ஒரு
ஒன் இயர் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து 15 வருஷம் வந்து அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில தான் நான் வந்து ரிசப்ஷனிஸ்டா இருந்தேன். ஸோ அதுல வந்து எக்ஸிக்யூட்டிவ் சொல்ல முடியாது, சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி அந்தந்த பொசிஷன். பட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்கம் வந்து ஒரு 10,000 ரூபாய், அந்த ஹையஸ்ட் இன்கம். ஜாயின் பண்ணும்போது வெறும் 1,500 ரூபாய் தான் இன்கமா இருந்தது. பட் படிப்படியா போக போக என்னோட இன்கம் அப்படின்றது ரொம்ப குறைவா இருந்தது. ஸோ இந்த அதாவது இன்கம்ன்றது பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டைம்ல அப்போ நான் வந்து ஃபேமிலி என்ன டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதே மாதிரி சிஸ்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா வேலை செய்யணும். காலேஜ் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே கரஸ்ல பண்ணேன். ஸோ பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சேன். அப்புறம் எம்பிஏ பண்ணேன். எல்லாமே ஹோட்டல்ல படிக்கும் போதே தான் நான், அதாவது வேலை செய்யும் போதே படிச்சேன். ஸோ இப்படி இந்த கட்டத்துல அதாவது வேலையும் செஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு ஸோ என்னோட லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது ஸோ மேரேஜ் ஆச்சு. ஸோ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா என்னோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதாவது ரொம்ப இளையான ஃபேமிலி தான். நான் வந்து ரொம்ப பெரிய பணக்காரலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மேரேஜ் ஆகி ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர்ல போது அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன விஷயங்கள்னா மணின்றது கண்டிப்பா வந்து நீடட் அதிகமா இருக்கு. இப்போ சிஸ்டர் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதா இருக்கட்டும். ஸோ இப்போ ஈவன் நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சேலரி நமக்கு பத்தாது. இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகணும். ஸோ வேற ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம பெட்டரா போனாதான் நம்மளோட இன்கம் சோர்ஸ் நல்லா இருந்தாதான் நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும்ன்றது புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருந்தேன். பட் வந்து அந்த இடத்துலயும் நான் ஸ்டக் ஆயிட்டேன். ஸோ வேலைன்றது அந்த இடத்துலயும் நான் ஸ்டக் ஆயிட்டேன். ஸோ எங்கேயும் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா வந்து ஃபேமிலி டிபெண்ட் பண்ணி இருக்கனால, ஸோ ஃபேமிலி அதாவது ஃபேமிலி நம்ம இப்போ வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா அங்க இன்கம் வந்து நம்ம நினைக்கிற இன்கம் கொடுக்காம போயிட்டாங்க. ஒருவேளை இந்த இடத்துல வேலையாகும் இந்த மாதிரியான பயம். ஸோ இந்த மாதிரி பயம் எல்லாம் இருந்தனால என்னால வந்து ஒரு சடனா ஒரு டிசிஷன் எடுக்க முடியுது. அப்ப இந்த டிசிஷன் நம்ம மாத்தணும். ஸோ இதெல்லாம் இது பண்ணணும்னா அப்ப நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அப்ப அந்த வேலை கிடைக்கிறதுக்காக தேடிட்டு இருக்க டைம்ல ஸோ நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நம்ம மூவ் ஆன அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில மூவ் ஆயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கோவிட் வந்தது. ஸோ கோவிட் வந்த உடனே ஆஹ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஜாப் லாஸ் ஆச்சு. ஜாப் லாஸ்னா நான் வந்து மேனேஜர் போஸ்ட்ல இருந்தேன். ஓகேங்களா? ஸோ மேனேஜர் போஸ்ட்ல இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இன்கம் அதாவது 23,000 என்னோட இன்கம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப அந்த இன்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு பேசிக் இருக்கக்கூடியவங்களை மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்களே தவிர ஸோ ஹையரா இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் லேட்டரா வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது. அதாவது என்னன்னா ஸோ நமக்கு வந்து நிரந்தரமான ஒரு வேலை கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறோம். பட் வந்து எதுவுமே ஒரு நிரந்தரமா இல்ல. ஸோ நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். பட் அந்த பெனிஃபிட்ஸ் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. கவர்மெண்ட் ஜாப், அப்போ கவர்மெண்ட் ஜாபோ இல்லை ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி தேடினேன். படிச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரி நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். பட் வந்து என்னன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு ஏமாற்றம் தான். சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அப்போ இந்த ரிசல்ட் வேணும்னா நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆஹ், பணம் இருக்கணும், வைதர் இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல டிராவல் பண்ணலாம்னு சொல்லி பண்ணிட்டு அந்த இடத்த அதுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் அந்த கோவிட் டைம்ல ஏதோ ஒரு 6-7 மாசம் இந்த வேலை இல்லாம இருந்தது. அப்போ என்னடா அது வேலை இல்லாம இருக்கோம், இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை ஒரு சோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு அதாவது ஒரு பெரிய லெவல்ல இருந்தாலும் ஊட்டியில இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டியா அந்த டைம்ல இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதுதான் வேலையா இருந்தது. ஸோ அப்ப அதுல போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒர்க் பண்ணி ஒரு 8,000 ரூபாய் ஒரு சம்பளம் இருந்தது. ஆனா அந்த டைம் அந்த ஜாயின் பண்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி நான் வந்து தேடுவேன். நிறைய சோர்சஸ் வந்து தேடும் போது எனக்கு வந்து சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. கேப்சா, டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி ஃபேக்கான விஷயங்கள் எல்லாமே ஏமாத்தி நிறைய காசுகள்ல ஏமாந்தது மட்டும் இல்லாம ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஃபாரின் கண்ட்ரி பாத்தீங்கன்னா கனடால ஒர்க் வாங்கி தரதா சொல்லி இந்த மாதிரி நிறைய ஃபேக்கான இது வந்து ஒரு சரியான ஒரு இது அணுகுமுறை இல்லாம அந்த இடத்துல சரியா கவனிக்காம 40,000 ரூபாய் பக்கம் நான் வந்து லாஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த இடத்துல ஒரு அனுபவம் கிடைச்சது. அப்போ நம்ம வந்து எதா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்லான ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம். ஸோ அதுக்கு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது தான் பெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மூலியமாவே நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் போக முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா என்னோட டிசிஷன் வந்து பாத்தீங்கன்னா சரி வெஸ்டேஜ் பத்தி ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. ஸோ நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இந்த வேலை செஞ்சேன். அதாவது அந்த செக்யூரிட்டி வேலையை செஞ்சுட்டு தான் இருந்தேன். பட் வந்து பாக்குறவங்க வரும்போது வரவங்க எல்லாம் என்ன இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது ஒரு ரோட்டோரத்துல அப்படியே வந்து
கிஃப்ட் வச்சுக்கிட்டு நிற்கும் போது ஸோ பாக்குறவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு மைண்ட் செட் ஓகேங்களா. ஸோ நம்மள கிண்டலுக்காக பாக்குறாங்களா இல்ல வேணும்னே நம்மள வந்து இது பண்றாங்களான்னு தெரியல. பட் வந்து என்னன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த ஃபீல் தெரியல. ஏன்னா நம்ம வந்து வேலைன்றது அது என்ன வேலையா இருந்தாலும் நம்ம வேலை தான் செய்யறோம். யாரையும் ஏமாத்துறதோ திருடுறதோ அந்த மாதிரியான வேலை எதுவுமே செய்யல. அப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெஸ்டேஜ் வந்து இப்போ நான் இங்க இந்த கிராஃப்ல காட்டியிருக்கேன் பாருங்க. ஸோ அதாவது இந்த ஃபர்ஸ்ட் மந்த் நான் ஜாயின் பண்ணது 2020. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நான் ஜாயின் பண்ணி செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணேன். அப்போ அதுக்கான இன்கம் வந்து 27 ரூபா தான் கிடைச்சது. ஸோ அந்த இடத்துல செல்ஃப் பர்ச்சேஸ் பண்றதுக்கு காசே கிடையாது உண்மையிலேயே சொல்ல போனா. ஏன்னா சேலரி வரல. இந்த இடத்துல செக்யூரிட்டி அப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கேன். சேலரி வந்து 10ஆம் தேதி தான் கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்போது அப்போ நான் ஜாயின் பண்ணது 23ஆம் தேதி. அப்போ எனக்கு செல்ஃப் பர்ச்சேஸ் பண்றதுக்கு காசு இல்லாம இருக்கும்போது அப்போ மதர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூடலூர்ல இருந்தாங்க. அவங்க ஒரு சின்னதா ஒரு பெட்டி ஷாப் கடை மாதிரி போட்டு அங்க இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு காசு இருந்தா கொடுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு அவங்க பால் வண்டியில அனுப்பி விட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் ஓகேங்களா. அந்த இடத்துல எனக்கு இந்த பிசினஸ் படிச்சிருந்து ஏன்னா சரியான ஒரு தெளிவான ஒரு விளக்கங்கள் கிடைச்சிருந்தது. இந்த பிசினஸ்னா என்ன, அதாவது இப்போ ஒருவேளை எனக்கு வந்து சரியான ஒரு சிஎன்டி மாதிரியான ஒரு எல்டிபி எனக்கு அந்த விஷன் வந்து எனக்கு சரியா கிடைக்கலன்னா நானும் இந்த பிசினஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ணிருக்கேன். எனக்கு அந்த சரியான ஒரு தெளிவு கிடைத்தது. அதனாலதான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மந்த் 27 ரூபா. அப்போ ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணும்போது நிறைய நெகட்டிவிட்டிஸ். 27 ரூபா இன்கம்ன்ற எப்படி சரி நீ சக்சஸ் பண்ண நம்ம பாத்துக்கலாம். நீ அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து அதுக்கப்புறமா நான் வந்து ஜாயின் பண்றேன். ஸோ நான் இதை ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ரிஜெக்ஷன்லாம் இருந்து. பட் அதெல்லாம் நான் வந்து ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நான் வந்து கடந்து போக ஆரம்பிச்சேன். ஸோ தொடர்ந்து நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 4th மந்த் வந்து பிரான்ஸ் அச்சீவ் பண்ணேன் 4864 ரூபா. 5th மந்த் வந்து பாத்தீங்கன்னா நான் கோல்டு அச்சீவ் பண்ணேன் டிசம்பர் மந்த் ஓகேங்களா. ஸோ அந்த வருஷத்துல டிசம்பர் மந்த் வந்து ஒரு கோல்டு டைரக்டர் 2 லெக்ல வந்து குவாலிஃபை ஆகி ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்ஓபி 19,000 இன்கம் வந்தது. சாரி 2 எல்ஓபி அப்போ அப்ளைன் கேரண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ பட் அந்த டைம்ல வந்து ஒரு நல்ல இன்கம் எனக்கு கிடைச்சது. டிசம்பர் மந்த் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து இவ்வளவு பெரிய இன்கம் ஜென்ரேட் ஆகுதுன்னா அப்போ அந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் கொடுத்த இத்தனை நாட்கள் ஓகேங்களா இந்த 5-6 மாசம் அந்த ஹார்ட் ஒர்க்ல எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. ஏன்னா இந்த இந்த இடத்துல வந்து சரியான ஒரு டிரான்ஸ்பரன்சியா ஒரு இருக்கு. இந்த பிசினஸ் நம்ம விடக்கூடாது, சரியா பண்ணணும், ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம். கண்டிப்பா வந்து நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணணும். கிடைக்கக்கூடிய டைம் எல்லாம் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா பேக் டு திரும்பி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில கூப்பிட்டாங்க. அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணும்போது அங்க சியூஜி மட்டும்தான். அதாவது போன் வந்து நம்ம அபிஷியல் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மோர் தென் 1000 ஸ்டாஃப் இருக்காங்க. எல்லாருமே விஷ் பண்ணுவாங்க. ரொம்ப கெத்தா தான் இருக்கும். நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கும்போது அந்த இடத்த விட்டுட்டு மூவ் ஆகிறதுக்கும் கஷ்டமா இருக்கு. பட் வெஸ்டேஜ் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு தெரிஞ்ச உடனே அந்த டிசிஷன் ஓகேங்களா வெஸ்டேஜ் தான் நம்ம பண்ணணும். என்ன ஆனாலும் சரி எக்காரணத்தை கொண்டும் நம்ம இதுல இந்த டிராப்ல மாட்டக்கூடாது. எனக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆனா எனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் சரி இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர்ல இருந்தேன் அந்த டைம்ல. ஸோ அப்புறம் ரிசார்ட் மேனேஜர் அதுக்கப்புறம் வந்து ஏரியா மேனேஜர் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயுமே நம்ம வந்து மூவ் ஆகிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன்கம் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமே தவிர பட் வெஸ்டேஜ் மாதிரியான ஒரு இன்ஃபினிட்டி இன்கம் கிடையாதுன்றது அந்த டைம் வந்து நான் டிசிஷன் எடுக்க நான் வந்து கண்டிப்பா வந்து வெஸ்டேஜ் நான் ஸ்ட்ராங்கா எடுத்து பண்ணணும். அப்போ இந்த வேலையில எனக்கு வந்து டைம் கிடையாது. ஸோ மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் மார்னிங் காலைல 7 மணிக்கு போனேன்னா நைட் ஷிஃப்ட் 11 மணி வரைக்கும் இருக்கும். சரிங்களா ஒரு பிரேக் இன் பிட்வீன்ல பிரேக் இருக்கும். அந்த பிரேக்ல கூட ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ஆனா எனக்கு வந்து அந்த ஒரு 10 நாள் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து மைண்ட்ல வந்து ஓடவே இல்லை. ஸோ பிசினஸ் வந்து பண்ணணும். நம்ம வந்து இந்த மாதிரி ஆக்டிவ் இன்கம்ல இந்த மாதிரி ட்ராப்ல நம்ம மாட்டினா வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படணும். ஒரு ஃபேமிலி கூட ஒரு என்கேஜா இருக்காது. நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதனால நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு டிசிஷனை எடுத்து நம்ம வந்து மூவ் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த இடத்துல ரிசைன் பண்ணாலும் ஃபேமிலிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். அதாவது எந்த மாசத்துல இது நடந்ததுன்னா அக்டோபர் மந்த். அப்போ 1000 ரூபாய் தான் இன்கம். இப்போ 1000 ரூபாய் இன்கம் பார்த்த உடனே ஃபேமிலி வந்து ஸோ ஒரு சடன் டிசிஷன் எடுக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு சின்னதா அதாவது சின்ன ஹோட்டல்ஸ் அதாவது ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த மாதிரி சியூஜி மட்டும் கொடுக்காம அதாவது கொஞ்சம் மோர் ஃப்ரீடம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து ஏன்னா இந்த பிசினஸ் அதாவது வெஸ்டேஜ் வந்து எந்த இடத்துல இருந்து வேணாலும் நம்ம பண்ண முடியும். போன் இருந்தாலே போதும் நம்ம எந்த இடத்துல வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் போது அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலையில போய் ஜாயின் பண்ணேன். இப்போ ஹார்ன்பில் ரெசிடென்சின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஹோட்டல்ல போய் ஜாயின் பண்ணி அங்க நான் வந்து பாத்தீங்கன்னா டைம் கொடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து டைம் நல்ல ஃப்ரீடம் இருந்தது. நிறைய சப்போர்ட் கிடைச்சது. அந்த ஓனரே வந்து பாத்தீங்கன்னா நீ பண்ணுப்பா இதுவும் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த சப்போர்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அப்போ நான் வந்து ஃபுல் டைமா
இதுல இறங்க முடிஞ்சது. நைட் ஷிஃப்ட் இருக்கும், பகல் ஃபுல்லா என்னால ஃபாலோ பண்ண முடியும், கொஞ்சம் ரெஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ பிசினஸ் வந்து ஒரு 100% ஃபோக்கஸ்டா பண்ண ஆரம்பிச்சேன், நல்ல ஒரு growth கிடைச்சது. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், படிப்படியா இன்கம் க்ரோ ஆகி வித்தின் ஏப்ரல் மந்த்ல, அதாவது நான் வந்து மார்ச்ல நான் ரிசைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, எல்லா இடத்துலயும் ரிசைன் பண்ணி ஃபுல் டைமா நான் இறங்கிட்டேன். மார்ச்ல நான் வந்து மார்ச் இன்கம் பார்க்கும்போது நான் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா 43,000 இன்கம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1,10,000. ஓகேங்களா, 1 இயர் 1 லேக் கிரவுன் டைரக்டர் அப்படின்ற அந்த விஷயம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மாசத்துலயே நடந்தது. கிரவுன் டைரக்டர் கூட போகல, நான் ஸ்டார் டைரக்டர்ல தான் இருந்தேன். ஸோ அந்த 1 லேக் இன்கம்ன்ற அந்த ஒரு லெவல், அந்த இன்கம் வரும்போது பயங்கரமான ஹாப்பி. ரொம்ப ரொம்ப இந்த மாதிரியான ஒரு இன்கம் வந்து வாழ்க்கையில எங்கேயுமே நடக்காது. ஸோ அதாவது என்னோட லைஃப் ஸ்டைல் நான் சொல்றேன். ஏன்னா நான் வந்து படிச்சது கரசு, ஒரு சரியான ஒரு மணி பேக்ரவுண்ட் கிடையாது. அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க. அந்த டைம்ல தான் இந்த 1 லேக் இன்கம் வர டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மாக்கு வந்து ரொம்ப முடியாம இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த 1 லேக் டைம்ல வந்து அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ்னஸ், அதாவது அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில வந்து கட்டி இருந்தது. ஸோ அது ரொம்ப நாளா மறைச்சிருக்காங்க, ரொம்ப வருஷமா மறைச்சிருக்காங்க பாவம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அவங்க ஃபேமிலிக்காக சப்போர்ட், அந்த ஒரு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மைண்ட் செட்ல என்னன்னா, நம்ம வந்து பாதிக்கக்கூடாது, குழந்தைங்க வந்து கடனாளி ஆகக்கூடாது, நம்ம எவ்வளவு வழி தாங்கினாலும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய பிரச்சனைகள் எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு ஃபேமிலியே ஒரு கஷ்டமான ஒரு இதுதான். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க ஹெல்த்தும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம இது பார்க்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, பட் நான் வெஸ்டேஜோட இன்கம் வச்சு என்னால பிரைவேட், ஓகேங்களா, ஸோ ஜிகேஎம், அதாவது கோயம்புத்தூர்ல குப்புசாமி நாயுடுல அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் செலவா இருக்கட்டும், so எல்லாமே வெஸ்டேஜ் மூலியமா என்னால பண்ண முடிஞ்சது. மோர் தென் 5 லேக் பக்கம் எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து என்னால செலவு பண்ண முடிஞ்சது. ஸோ கீமோதெரப்பியா இருக்கட்டும், so எல்லாமே ஓகேங்களா. ஸோ வெஸ்டேஜோட இன்கம் இருந்தனால நான் கடனாளி இல்லாம என்னால வந்து அதை செலவு பண்ண முடிஞ்சது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்துகிட்டு, ஓகேங்களா, நம்மளோட ஹெல்த்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, நம்மளோட ஹெல்த்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி, நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல மாறக்கூடிய ஒரு கம்பெனி. நான் வந்து ரொம்ப சின்சியரிட்டி கொடுத்த, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்தனால என்னோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா உயர ஆரம்பிச்சது. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மோர் தென், அதாவது 1,87,36,810 ரூபாய் வந்து வெஸ்டேஜ் மூலியமா நான் சம்பாதிச்சிருக்கீங்க. டிரான்ஸ்பரன்சி எல்லா மந்த்துமே நான் ஜாயின் பண்ண டேட்ல இருந்து இன்னைக்கு இந்த மாசம் வரைக்குமே, லாஸ்ட் மந்த் வரைக்குமே நான் இங்க இன்கம் வந்து டிரான்ஸ்பரன்சி நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ ஹையஸ்ட் இன்கம் 4,50,000, 4,50,000 ரூபாய். ஓகேங்களா, நான் வந்து அப்ளிகேஷன் எடுத்து ஷேர் பண்றதால அதுக்கான டைம் எடுக்கும். கண்டிப்பா நான் முடிஞ்சா லாஸ்ட்ல டைம் இருந்தா நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு இன்கம், 1,37,36,810 வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பக்கம் நான் போயிட்டேன். ஓகேங்களா, இவ்வளவு பெரிய ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப இது என்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எப்படி என்னன்றது நம்ம கண்டிப்பா வந்து தெரியணும். ஸோ அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலி தான். ஏர்லியர் ரொம்பவும் வந்து ஒரு அம்மா பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் போட்டோல இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை வச்சுட்டு அந்த ஒரு இடத்துல இருந்து தான் பிசினஸ்க்காக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து மணிக்கான பிரச்சனைகள் இருந்ததுதான். ஆனா நான் வந்து அந்த இடத்துல வந்து சரியா நான் எடுத்துக்கிட்டேன். இங்க இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப், குழந்தைங்க 2 பேரு, அப்புறம் சிஸ்டரோட குழந்தைங்க, பொண்ணு பையன். ஓகேங்களா, ஸோ அவங்களோட வீடு, இது என்னோட வீடு கிடையாது. ஸோ நானும் வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் இருந்தேன். ரொம்ப பெரிய ரிச்லாம் கிடையாது. அதாவது வீடெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் மோசமா இருக்கும். ஒரு பெரிய ஒரு பணக்கார ஃபேமிலி எல்லாம் கிடையாது. கஷ்டப்படக்கூடிய இடத்துல தான் இருந்தேன். பட் வந்து இந்த பிசினஸ் வந்து வெளிப்படையா சொல்லணும்னா எனக்கு வந்து ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பா நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்கம் மூலியமா என்னோட லைஃப் ஸ்டைலே மாறிச்சு, டோட்டலாவே மாறிச்சு. மேபி ஓகேங்களா, ஸோ நான் வந்து படிப்படியா மூவ் ஆகி கொஞ்சம் நான் வந்து மேனேஜர் போஸ்டோ இல்ல ஓரளவுக்கு இன்கம் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாலும், பட் வந்து அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் தாண்டி நான் ரிச் எல்லாம் ஆயிருக்க முடியாது. பட் இப்ப பாத்தீங்கன்னா என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து பயங்கரமா ஒரு இமாலய வெற்றின்னு சொல்லலாம், அந்த மாதிரி வந்து அந்த குரோத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. கோடிக்கணக்கா சம்பாதிக்க முடியும்ன்றது நான் கனவுல கூட நான் எதிர்பார்க்கேன். ஏன்னா வெஸ்டேஜ்ல அது முடிஞ்சது. ஸோ வெஸ்டேஜ் மூலியமா முதல் அச்சீவ்மெண்ட் அப்படின்றது காரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டி வாங்கினேன். 1 லேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா டியோ ஸ்கூட்டி வந்து வாங்கியிருந்தேன். அது வரக்கூடிய பிக்சர் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து வெஸ்டேஜ் மூலியமா ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல, அதாவது கார் வந்து அதாவது ஃபுல், இப்போ 16 லட்சம் இருக்கு. இந்த காரோட வேல்யூ வந்து 16 லட்சம். ஆனா இந்த 16 லட்சம் வந்து
நான் வாங்குவேனான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முன்னாடி வந்து ஒரு ஆல்டோ கார் வச்சிருந்தேன். செகண்ட் ஹேண்ட் தான். ஒரு 1,50,000 மதிப்புல ஒரு கார் வச்சிருந்தேன். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷங்கள் கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி வச்சிருந்தேன் அந்த கார். பட் வெஸ்டேஜ் மூலியமா நான் இந்த கோவிட் டைம்ல மஹேந்திர ஷோரூம்ல கூட இருந்தேன். சேல்ஸ்ல இருந்தேன். அப்ப அந்த டைம்ல வந்து காரெல்லாம் நான் மேல கொண்டு வந்து நிறுத்தி வைப்பேன். யார்ட்ல இருந்து கொண்டு வந்து மேல ஷோரூம்ல கொண்டு வந்து நிறுத்துவேன். அப்பெல்லாம் வந்து அந்த கார்லாம் ஓட்டும்போது கூட நான் ஃபீல் பண்ணுவேன். இந்த கார் வந்து ஜஸ்ட் பாக்குறது ஓட்டுறதோட தான் சரி. நம்ம எல்லாம் இதெல்லாம் வாங்க முடியுன்ற ஒரு மைண்ட் செட்ல தான். பட் கனவுல கூட நினைக்கல வெஸ்டேஜ் மூலியமா இந்த கார் நான் வாங்கணும். இதுக்கு முன்னாடி நிறைய கார் நான் பார்த்தேன். வென்யூ பார்த்தேன். அதே மாதிரி மாருதி சுசுக்கில வந்து பாத்தீங்கன்னா எர்டிகா பார்த்தேன். ஸோ நிறைய காருங்கெல்லாம் பார்த்தேன். நிறைய காருங்கெல்லாம் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் ஆல்ரெடி அங்க அந்த சேல்ஸ்ல இருக்கும்போது 5 ஸ்டார் ரேட்டிங், அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9 ஏர் பேக் 7+2 ஓகேங்களா. ஸோ ஏர் பேக் இருக்கு. சேஃப்டி வைஸ்ல வந்து 5 ஸ்டார் வாங்கியிருக்கக்கூடிய வண்டி. அதே மாதிரி டீசல் வேரியன்ட் டாப் அண்ட் சன்ரூஃப் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பிக்சர்லேயே தெரியும். மேல இருந்து பிக்சர் எடுத்திருப்பேன். ஸோ இதெல்லாமே ஹில் ஸ்டேஷன்ல வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து கார் எல்லாம் எடுத்துட்டு வரும் மத்த கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்காக. கோயம்புத்தூர்ல இருந்து நான் வந்து வண்டி ஓட்டிட்டு நான் எடுத்துட்டு வருவேன். அப்ப அந்த ஹில் ஸ்டேஷன்ல ஓட்டும் போது ரொம்ப ஃபன்னா இருக்கும். அந்த நல்லா இருக்கும். ஃபன் டு டிரைவா இருக்கும். நல்லா இருக்கும். அந்த ஒரு ஃபீல், அந்த நம்ம எல்லாம் இதெல்லாம் வாங்குவோம் அப்படின்னு நினைச்ச இடத்துல வெஸ்டேஜ் மூலியமா எனக்கு கார் வந்து வாங்க முடிஞ்சது. ஸோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமே ஓகேங்களா, ஃபேமிலி எந்த இடத்துக்கு போறதா இருந்தாலும் கார் மூலியமா தான் டிராவல் பண்றது. லக்ஸரியா வந்து நான் டிராவல் பண்றேன். அண்ட் ஈவன் ஃபேமிலிக்கும் பாத்தீங்கன்னா எல்லா கம்ஃபர்டபுளும். ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து பஸ்ஸுக்காக ஒரு 4 ஹவர் 5 ஹவர் வெயிட் பண்ணியே டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன். முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணி, அதாவது செல்ஃப் பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி கொரியர்ல ஊட்டிக்கு வரும். ஊட்டில இருந்து எமரால்டு வரைக்கும் 20 கிலோமீட்டர் பஸ்ல தான் வந்து நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வருவேன். ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் செல்ஃப் பர்ச்சேஸா இருக்கட்டும், செகண்ட் செல்ஃப் பர்ச்சேஸா இருக்கட்டும், எல்லாமே பஸ்ல போய் கலெக்ட் பண்ணிட்டு வரும். அப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்ப இருக்கக்கூடிய அதாவது ஜென்ரேஷன் வந்து எல்லாமே வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. நான் வந்து ரொம்ப வருஷம் ஆகல. நான் வெஸ்டர்ன் ஜாயின் பண்ணி 5 இயர்ஸ் தான் ஆகுது. இப்போ இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னாலும் பட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கமிட்மெண்ட்டுக்கும் நான் வந்து சரியா வந்து நான், ஏன்னா அந்த இடத்துல இருந்து வரும்போது அது நமக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு பெரிய வேலையே கிடையாது. நிறைய வேலை செஞ்சிருக்கோம். பட் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன வேலை தான். அப்போ இந்த இடத்துல நான் பண்ணனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் இந்த கார் எடுத்து தான் நான் போறேன். ஓகேங்களா. இன்னும் அடுத்த லக்ஸரி கார் கூட வாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் பத்தி நான் வந்து எக்ஸ்பெஷலி நான் ஷேர் பண்ணணும். அங்க ஒரு ஸ்கூட்டி இருக்கு. அதுவும் நான் என்னோட ஸ்கூட்டி தான். முன்னாடி வந்து வேகோ ஸ்கூட்டி இருந்தது. அது செகண்ட் ஹேண்ட். அது பிரேக்கே இருக்காது, பிரேக் பிடிக்காது. பட் வெஸ்டேஜ் மூலியமா புது ஸ்கூட்டி வாங்கினேன். கார் பாத்தீங்கன்னா இப்ப இந்த நிக்கிற பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னடா இது மண்ணுல இந்த மாதிரியான ஒரு இடத்துல நிறுத்திருக்காங்க. பழைய வீட்டுக்கு முன்னாடி ஓகேங்களா. சோ பழைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இடம் கார் வாங்கிட்டேன். ஆனா அது நிக்கக்கூடிய இடம் சேரும் சகதியுமா இருக்கும். ஒரு ப்ராப்பரான ஒரு பார்க்கிங் பிளேஸே கிடையாது. ஆனா பாருங்க 16 லட்சம் கார் வந்து வாங்கியிருக்கு. சரி, அடுத்த டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து ஃபாரின் ட்ரிப் போகணும்னு ஆசை இருந்தது. ஆஹ் வீடு வாங்கணுன்ற ஆசை இருந்தது. ஸோ அதை பத்தி நான் ஷேர் பண்றேன். பட் ஃபர்ஸ்ட் டைமா ஃபாரின் ட்ரிப் நான் போனேன். ஸோ இது உண்மையிலேயே வந்து வாழ்க்கையில மறக்க முடியாதது. ஏன்னா எவ்வளோ பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் போகணும், இங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலே பெரிய விஷயம் நடக்கும். இப்ப நான் ஊட்டில தான் இருந்தேன். ஸோ ஊட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேஸ் வந்து என்னால போக முடியல. நிறைய பிளேஸ் இருக்கு. எவ்வளோ பிளேஸ் வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கு. ஆனா அங்கேயே என்னால போக முடியும். பிகாஸ் வேலை அந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர், பயங்கரமான மைண்ட் ப்ரெஷர் எதா இருக்கும். ஸோ எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு ஒரு வீக்லி ஆஃப் வந்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுக்கோ, அதாவது ரேஷன் கடைக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் போவோமே தவிர வேலை செய்யற விஷயத்துக்காக தான் நம்ம மைண்ட் இருக்குமே தவிர இந்த மாதிரி சுத்தி பார்க்குற விஷயங்கள் நடக்கவே நடக்குது. பட் வெஸ்டேஜ் மூலியமா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபாரின் ட்ரிப் வந்து நான் தாய்லாந்து போகணும். ஸோ இதுதான் வந்து லைஃப்லயே பாஸ்போர்ட்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி. நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருந்தேன். ஆனா எந்த ஒரு என்ட்ரியும் கிடையாது. வேலைக்கு போகணும். அதாவது இந்த கோவிட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு விசா ப்ராசஸ்ல நடந்தது. சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சது. அது வந்து 100% எல்லாமே ஜென்ரல் இருந்து விசா ப்ராசஸ் நடக்கும்போது தான் கோவிட் வந்து எல்லாமே ரிஜெக்ட் ஆகி, ஸோ அதுலயும் பயங்கரமா டிப்ரெஸ் ஆனது. ரொம்ப ப்ரெஷர் ஆச்சு. ஸோ சிங்கப்பூர்ல வேலை கிடைக்க வேண்டியது என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ் கிடைச்சது ஒரு நல்ல விஷயமா போச்சு. அப்புறம் இந்த ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அபிஷியல் ஒர்க்கா போலங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து சுத்தி பார்க்க போனேன். நிறைய பேர் என்ன நினைக்குவாங்கன்னா இங்க ஒரு மீட்டிங் நடக்கும், இந்த இடத்துல ஏதாவது ஒரு அப்படி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இங்க எல்லாமே ஷெட்யூல் படி மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும், அதாவது இந்த 3 நைட் 4 டேஸ் இருக்குன்னா அந்த 5 டேஸ் சரி ஓகேங்களா. ஸோ அந்த 5 டேஸ் இருக்கான்னா அந்த 5 டேஸ்மே ப்ரீ பிளான்டு ஓகேங்களா. எவ்ரி
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து லஞ்ச் டின்னர் எல்லாமே புஃபே தான். ஸோ இங்க நான் பிக்சர் நிறைய ஷேர் பண்ணலங்க, ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணா அதுக்காக டைம் நிறைய எடுக்கும். பட் வந்து அவ்வளோ ஒரு எக்ஸலண்டான ஃபுட்டு, நிறைய வெரைட்டி ஆஃப் கடல் மாதிரி இருக்கக்கூடிய புஃபே கவுண்டரு, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தங்கறதுக்கான அந்த ஸ்டே வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. இதெல்லாமே இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல கூட நிறைய வீடியோஸ் தான் போட்டிருப்பேன். பட் அதுவும் கம்மி தான். என் மொபைல் வந்து 4, 5 மொபைல் வச்சிருக்கேன். ஐபோன் வச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா விவோல 300, ஓகேங்களா. ஸோ இப்போதான் லான்ச் ஆனது, அதை வாங்கினேன் 1 லேக்கு, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நிறைய மொபைல்ஸ், ஓகேங்களா, ஐபோன்ல இருந்து விவோ, ரியல்மி, ரெட்மி, ஸோ இந்த மாதிரி எல்லா போனும் இருக்கு. ஸோ எல்லாமே வர்த்தபிளா இருக்குன்னா, முன்னாடி வந்து நெட்ஒர்க்கே இல்லை, மொபைலும் கிடையாது. பட் இப்போ இந்த மாதிரியான இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே எனக்கு வந்து ஸ்கூபா டைவிங்கா இருக்கட்டும், அந்த இடத்துல கடலுக்குள்ள போய் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா கௌதம் பாலி சாரும், அப்புறம் கன்வீர் சார், அப்புறம் தீபக் சார், இவங்க கூட எல்லாம் போட்டோ எடுத்து இன்னும் நிறைய போட்டோஸ்ல எடுத்திருக்கேன். பட் இங்க நான் ஒரு செலக்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இங்க ஷேர் பண்ணேன், ஓகேங்களா. சரம் பிரதர் இங்க எல்லாமே ஷேர் பண்ணேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வீடு வெஸ்டேஜ் மூலியமா எல்லாருக்குமே ட்ரீம் இருக்கும். எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ வெஸ்டேஜ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65 லட்சத்துக்கு வீடு வந்து வாங்க. ஃபர்ஸ்ட் வாங்கும்போது 65 லட்சம். அதுக்கப்புறமா வந்து அடிஷனல், இப்ப நீங்க கீழே பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர்ல மேல இருக்கு இந்த ரைட் சைடு பிக்சர் ஃபர்ஸ்ட் வாங்கும் போது அந்த இருந்தது. கீழே இருக்கக்கூடிய பிக்சர், இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய பிக்சர், அந்த கார் இருக்கு இல்லைங்களா, இந்த கார் இருக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிக்சர் தான் இப்ப கரண்ட் அப்டேட். கரண்ட்னா இதுவும் வந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இன்னும் நிறைய அப்டேட் ஆயிடுச்சு. மரம் எல்லாம் பெருசாயிருச்சு. நெல்லிக்காய் அக்ரி ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணி மிகப்பெரிய அளவுல அறநெல்லிக்காய் வந்திருக்கு. இப்படி ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. ஏன்னா வெஸ்டேஜ்ல இவ்வளோ இருக்குங்க. ஹெல்த்தும் வெல்த்தும் நிறைய விஷயங்கள் சுத்தி சுத்தி போனாலும் வெஸ்டேஜ் மூலியமாவே நான் வாழ்றேன். ஸோ 85 லட்சத்துக்கு இந்த வீடு வந்து அப்கிரேட் ஆயிருக்கு. ஏன்னா 85 லேக் ஒருத்தல வீடு. நான் இதை சேல் பண்ணாலும் 1 crore. அந்த இடத்துல லேண்ட் வேல்யூ ஒரு சென்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம். ஒரு சென்டோட வேல்யூ 10 லட்சம். 3.5 சென்ட், சரி 3.25 சென்ட் நான் வந்து லேண்ட் வாங்கி டீச்சர்ஸ் காலனி, அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்துல டீச்சர்ஸ் காலனில வாங்கியிருக்கேன் வீடு, ஓகேங்களா. சோ இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் லக்ஸரியா வந்து என்னால வாங்க முடிஞ்சது அது வெஸ்டேஜ் மூலியமா மட்டும்தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு வந்து அந்த ட்ரீம், முன்னாடி நான் வந்து வீடு இருந்தது, ஒரு பாத்ரூம் வசதி ப்ராப்பரா கிடையாது. கோவிட் டைம்ல வந்து பாத்ரூம் பாத்தீங்கன்னா நானாவே அந்த குழியை நோண்டி டிக் பண்ணி அந்த பாத்ரூம் வந்து சிமெண்ட் எல்லாம் போட்டு நானாவே கட்டினேன், ஓகேங்களா. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரியான ஒரு ஒரு கண்டிஷன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ரூம்க்குமே, ஓகேங்களா, கீழே ஒரு ஹாலு, மேல ஒரு ஹாலு 20x16, மேலேயும் 20x16. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 பெட்ரூமு, பாத்ரூமோட, ஓகேங்களா, பெரிய பெரிய பாத்ரூமு, அவ்வளவு கிராண்டா மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ் மூலியமா நான் வந்து வாங்கியிருக்கேன். வெஸ்டேஜ் மூலியமா இந்த வீடை வாங்கி நான் அப்கிரேட் பண்ணி பாத்தீங்கன்னா இதை டீம் ஒரு சில லீடர்ஸ் மட்டும் தான் நான் வந்து இங்க ஷேர் பண்ணிட்டு நிறைய பேர், ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். ஸோ என்னால வந்து எல்லாருமே இன்வைட் பண்ண முடியல. ஏன்னா அந்த டைம்ல வந்து ஒரு சடனா ஒரு முடிவு எடுத்தது, சடனா வந்து எல்லாமே வெஸ்டேஜ் முன்னாடி டக்கு டக்குன்னு நீ பண்ற வேலைக்கு இது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அதான் பேஸ்டான் உங்களோட வேலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கான இன்கம் வந்து எவ்வளவு வேணாலும் கொட்டி கிடக்கும், சரிங்களா. ஸோ இன்சைடு அதாவது ரூம், வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில அம்யூனிட்டிஸ் மட்டும் தான் நான் ஷேர் பண்றேன், ஓகேங்களா. ஸோ பெட்டா இருக்கும், சோஃபா, டிவி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பழைய பிக்சர் தான், புதுசா வந்து நிறைய அப்கிரேட் ஆயிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாமே டீ கூட் தான். டீ கூட்ல பண்ணி எல்லாம் குஷனு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பெட் எல்லாம் எந்த அளவுக்கு ஹைட், ஓகேங்களா, 10 இன்ச் ஹைட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸலண்டா எல்லாமே அப்கிரேடட் வித் வெஸ்டேஜ் தான், சரிங்களா. வெஸ்டேஜ் மூலியமா அவ்வளோ ஹாப்பினஸ் எனக்கு வந்து ஸ்டே பண்றதா இருக்கட்டும், ஸோ டிராவல் பண்றதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் வெஸ்டேஜ் வந்து அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்தது வியட்நாம் ட்ரிப், ஃபாரின் ட்ரிப் வந்து இந்த வியட்நாம் ட்ரிப் வந்து இதுவுமே ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ட்ரிப் தான். இந்த வியட்நாம் ட்ரிப் போகும்போது சிங்கப்பூர் போயிட்டு தான் போகும், கனெக்டிங் ஃபிளைட்ல தான் போகும். அப்பதான் அந்த சிங்கப்பூர்ல இறங்கும் போது, அந்த ஏர்போர்ட்ல இறங்கும் போது எனக்கு வந்து இங்கதான் நம்ம வேலைக்கு வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போய் நம்ம சுத்தி பார்க்கறதுக்காக அந்த இடத்துல சுத்தி பார்த்து அதுக்கப்புறம் வியட்நாம்ல போய், ஸோ இதுல பாத்தீங்கன்னா டீம் கூட, ஓகேங்களா. ஸோ இன்னும் நிறைய டீம்ஸ் போட்டோஸ் எல்லாம் இருக்கு. பட் வந்து நான் ஒரு குறிப்பிட்ட பிக்சர்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்றேன். சரம் பிரதர் டீம் எல்லாமே, ஓகேங்களா. ஸோ அங்க ஸ்டே பண்ணதா இருக்கட்டும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கீழே வந்து பாஸ்போர்ட் வித் டிக்கெட்டோட வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, எம்டிஆர் இருந்தது அந்த பாஸ்போர்ட் எல்லாம். இப்போ வந்து ஒவ்வொரு
இயருமே வந்து பாத்தீங்கன்னா 2 ட்ரிப்ஸ் 3 ட்ரிப்ஸ் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 3 ட்ரிப்பும் போயிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து என்ட்ரி ஆயிட்டே இருந்தது. வெஸ்டேஜ் மூலியமா தான் முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது சுவிட்சர்லாந்து ட்ரிப் போனேன். உண்மையிலேயே வந்து வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த பிளேஸ வந்து நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துட்டே இருக்கும். சுவிட்சர்லாந்து பத்தி வந்து அடிக்கடி வந்து இல்லைன்னா வால்பேப்பர்ல போட்டோஸ்ல எல்லா இடத்துலயுமே இதுதான் வைப்போம். ஆனா பாத்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பா சாத்தியமே கிடையாதுன்ற ஒரு மைண்ட் செட். ஏன்னா அவ்வளவு செலவு பண்ணுங்க. விசா ப்ராசஸ்க்கு எவ்வளவு சார்ஜஸ் இருக்கு, பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கணும், நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்து 3 வருஷம் இருக்கணும். So, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அத்தனை விஷயங்களுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ் மூலியமா கிளியர் பண்ணி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிப்புக்குள்ள என்னால போக முடிஞ்சது. ஸோ சராம் பிரதர் நானும் இந்த ட்ரிப்ல அதுக்கப்புறம் சதீஷ் பிரதர்ஸ் இந்த மாதிரி நிறைய சவுத் இதுல மேல இருக்கக்கூடிய பிக்சர் ஒன்லி சவுத் இருக்கக்கூடிய லீடர்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நார்த்ல இருக்கவங்க எல்லாம் அந்த பக்கம் இருக்கும். இது வந்து சவுத்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. பட் நான் வந்து இங்க குறிப்பிட்ட பிக்சர்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணேன். அடுத்தது துபாய் அண்ட் கத்தார். இது வந்து க்ரூஸ் ட்ரிப். நான் ஜாயின் பண்ற டைம்ல அந்த க்ரூஸ் ட்ரிப் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. பார்க்கும்போது ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்னடா இவ்வளவு சூப்பரா இருக்கு. அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகி நிறைய டீமுக்கு வந்து மோட்டிவேட்டடா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி டூல்ஸை ஷேர் பண்ணி ப்ரொமோட் பண்ணும். ஆனா பாத்தீங்கன்னா கடைசியில் நானே வந்து க்ரூஸ் ட்ரிப்ல வந்து போக முடிஞ்சது. துபாய் அண்ட் கத்தார் ட்ரிப்புக்கு போயிருந்தோம். ஓகேங்களா? சோ அதுமே வந்து க்ரூஸ்ல அதாவது இங்க இருந்து சென்னையில இருந்து துபாய் போய் துபாயில இருந்து கத்தாருக்கு வந்து ஷிப்ல போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாமே வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஆஹ் அந்த சுத்தி பார்க்கறதுக்கான அந்த ஷெட்யூல் எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டு. இந்தந்த இடத்துக்கு போறோம், இந்தந்த இதுக்குன்னா எல்லாம் ப்ரீ பிளான்டா அவ்வளோ சூப்பரா இருந்தது. லாஸ்ட் டே காலா டின்னரும் இருந்தது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் அண்ட் மலேசியா இப்போ ரீசெண்டா வந்து போயிட்டு வந்தோம். இது வந்து கிரவுன் அண்ட் அபோவ் ஒரு செலக்டட் பீப்புள்ஸ் மட்டும் ஆஹ் போயிருந்தோம். இந்த ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா இதுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ஷிப்புக்கு மேல நிறைய விஷயங்கள். ஏன்னா இப்போ ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட்ல கையும் ஓடாது காலும் ஓடாது மாதிரி அந்த மாதிரி எவ்வளோ பிக்சர்ஸோ எவ்வளோ வீடியோஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஏன்னா அந்த இடத்துல அந்த அளவுக்கு என்கேஜா இருக்கும். இப்போ நிறைய விஷயங்கள் மீட்டிங்ல எல்லாம் ஷேர் பண்ண முடியாது. எல்லாமே வந்து ஷேர் பண்ண முடியாது. 100% வந்து நம்ம என்ஜாய் பண்ற விஷயங்கள் அதை நேர்ல பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து வெஸ்டேஜ் மூலியம் நடந்தது. எவ்வளவு பெரிய ஷிப். முன்னாடி போன ஷிப் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 ரூம்ஸ் இருக்கக்கூடியது. இது வந்து மோர் தென் 3000 ரூம்ஸ், அதாவது டெக் இருக்கக்கூடிய 13 டெக், சாரி 21 டெக் நினைக்கிறேன். ஸோ இந்த இது பெரிய ஷிப்புங்க இது. அதே கம்பெனி தான், பட் வந்து பெரிய ஷிப். இது வந்து சிங்கப்பூர் அண்ட் மலேசியா போகும். ஸோ இங்க இருந்து சிங்கப்பூர் பாருங்க, சிங்கப்பூர் வேலைக்காக போகணுன்ற ஒரு இதுல எனக்கு வந்து இந்த வாய்ப்பு சுத்தி பார்க்கறதுக்காக கொடுத்தது. ஸோ அங்க போய் நான் சுத்தி பார்த்தேன். அந்த இடத்துல வந்து போட்டோ எடுத்தேன். நான் அந்த ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஹோட்டல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்து நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். ஸோ அது இங்க நான் ஆட் பண்ணல. பட் வந்து அதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ முக்கியமா வெஸ்டேஜ் மூலியமா என்னோட லைஃப் ஸ்டைல் அப்படின்றது நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஏர்லியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அம்மா கூட இருக்கு. அம்மா இறந்துட்டாங்க. அவங்க பாவம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். கிடைக்கக்கூடிய லீவ் டைம் எல்லாம் போய் வேலை செய்வேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் வந்து இது பண்ணிருப்பேன் மண்ணுல. ஸோ இதெல்லாம் வீடு கட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ பாத்தீங்கன்னா அப்படி இருந்த ஒரு விஷயம் வந்து வெஸ்டேஜ் மூலியமா எனக்கு வந்து சொந்தமா வீடு ஹாப்பியா இருக்காங்க. ஃபேமிலிஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்க வந்து பாசிவ் இன்கம்ல 2 பேருமே இப்ப யூனிவர்சல் கிரவுண்ட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு என்னோட ஒய்ஃபா இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் அவங்க வந்து இந்த இன்கம் வந்து பாசிவ் இன்கமா கன்ஸ்டன்சியா வாங்க போறாங்க. முன்னாடி இருந்த வீடை பாருங்க. நான் வந்து எம்என்எல் இருக்கும்போது அம்மா வந்து இந்த வீட்டுக்கு முன்னாடி எடுத்த போட்டோஸ். ஓகேங்களா? அது எப்போ யூஸ் ஆகுது பாருங்க. போட்டோ எடுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்போ நான் இருக்கக்கூடிய வீடு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு, ஆனா அம்மா அது பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கல. சோ நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்பி இருக்கக்கூடிய ஃபேமிலி, அதாவது முக்கியமா பேரண்ட்ஸோ அவங்க எல்லாம் வந்து எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மனால வந்து ஏதாவது ஒன்று முடிச்சதை பண்ணணும். சோ அதுக்கு வந்து ஆக்டிவ் இன்கம்ல போனா கண்டிப்பா முடியவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட இன்கம் வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் வந்து ட்ரீம் பண்ணாலும் அது வந்து சாத்தியமே கிடையாது. பட் வெஸ்டேஜ் மூலியமா நிறைய விஷயங்கள் நடந்தது. சோ அதுதான் இந்த பிக்சர். அடுத்தது வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் மூலியமா யூனிவர்சல் கிரவுண்ட் ரேட்டுக்கான அந்த அவார்டு இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சென்னை நேரு ஸ்டேடியம். ஓகேங்களா? ஸோ ஒரு கிட்டத்தட்ட மோர் தென் 8000 பேருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் அந்த இடத்துல அவார்டு வாங்குறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பட் அந்த அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில. ஏன்னா இதெல்லாம் வந்து அச்சீவ்மெண்ட்டும் நமக்கு வந்து ஒவ்வொரு அதை ரெகக்னைஸ் பண்றதுக்குனே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டமே வச்சிருக்காங்க. டீமா இருக்கட்டும், ஈவன் கம்பெனி சைட்லயுமே மிகப்பெரிய அளவுல வந்து சப்போர்ட் இருக்கு. அப்ப இத்தனை விஷயங்களுமே வந்து என்னால வந்து அது
ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹாப்பியா வந்து என்னால இருக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ வெஸ்டேஜ் மூலியம் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல வந்து ஒரு சில பிக்சர்ஸ் தான். இதுல இன்னும் நிறைய வந்து ஆட் ஆகல. ரெஃப்ரிஜிரேட்டர், அதாவது வீட்டுக்கு வந்து வாஷிங் மிஷின், 2 வாஷிங் மிஷின் இருக்கு, ஆட்டோமேட்டிக் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 50 60,000க்கு வர்த்துள்ள ஃப்ரிட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்கு. கிச்சன்ல நிறைய அம்யூனிட்டிஸ் எல்லாமே ஓகேங்களா வெஸ்டேஜ் மூலியமா நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு சினாரியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது 2005 நான் 17 வயசுல இருக்கும்போது 18,000 ரூபாய் வருஷத்துக்கான இன்கம். ஓகேங்களா? அப்படின்னா 1,500 ரூபாய் தான் என்னோட இன்கம், மாச இன்கம். அப்போ அப்படியே பாருங்க 36,000, ஒரு 3,000 ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பாருங்க. ஆனா வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா வருஷத்துக்கு 30 லட்சம் நான் சம்பாதிக்கிறேன். மோர் தென் 30 லேக். லாஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 40 லேக், 43 லேக் ஓகேங்களா பெர் ஆனியம். அதாவது வருஷத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய ஒரு இன்கம் வந்து வெஸ்டேஜ் மூலியமா என்னால சம்பாதிக்க முடியும். ஸோ இதே நான் வந்து அந்த இடத்துல நான் ஸ்டக்கா இருந்தேன், ஒரு ஆக்டிவ் இன்கம்லேயே நான் ஒரு ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்கலன்னா நான் எப்படி வந்து பாதிச்சிருப்பேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், இன்னும் அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இன்னும் அந்த கஷ்டப்பட்டு, இன்னும் அந்த கடன் வாங்கிட்டு, கிரெடிட் கார்டை தேய்ச்சிக்கிட்டு, அந்த சேலரியை டிபெண்ட் பண்ணிக்கிட்டு, வீக்லி ஆஃப் அந்த ஒரு நாள் லீவுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு, ஐயோ ஏதாவது கேம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குமா? ஸோ கண்டிப்பா வந்து வெஸ்டேஜ்ன்ற ஒரு முடிவு எடுத்தனாலதான், அந்த டிசிஷன் எடுத்தனாலதான் நான் இவ்வளவு பெரிய ஒரு growth. ஸோ முன்னாடி வந்து நான் கிளப் மஹிந்திரால அந்த இடத்துல இது சர்வீஸ் சீனியர் ஃபெசிலிட்டேட்டர் எக்ஸிக்யூட்டிவ்கான இதுல வந்து இன்கம் 11,000 ரூபாய். நான் இந்த சேலரி ஸ்லிப் நான் ஷேர் பண்றேன். 10,000 ரூபாய் தாங்க என்னோட சேலரி. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், வெறும் 10,000 ருபீஸ் சேலரி தான் அந்த டைம்ல நான் ஒர்க் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வெஸ்டேஜ் மூலியமா இப்போ லாஸ்ட் மந்த் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 3,48,000. ஸோ ஆவரேஜா 3,00,000 லட்சத்துக்கு மேல நான் சம்பாதிக்கிறேன். ஸோ பேசிவ் இன்கம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் எல்லா 5 லெக்லயும் எல்ஓபி, மல்டிபிள் எல்ஓபிஸ் நடந்துட்டு. ஸோ அப்ப இந்த விஷயங்கள் வந்து கன்சிஸ்டன்சியா நடக்குது. நான் முடிவு எடுத்து அடுத்த டிசிடி லெவல் போறேன்னா அது பர்ஃபெக்டா வந்து அந்த லெவல் ஒரு ஒரு மாசம் கூட நான் வந்து லெவல் இறங்கினதே கிடையாது. ஒரு ஸ்டெப் நான் போறேன்னா அந்த லெவல்ல தான் நான் மெயின்டைன் பண்றேன். அடுத்த கட்டத்துக்கு தான் போகணும். அடுத்த கட்டத்துக்கு போனா கீழே இறங்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு ஃபாலோ அப்ஸ்ல இருக்கனால தான் என்னோட கன்சிஸ்டன்சியான அந்த இன்கம் வந்து என்னால வந்து ஏர்ன் பண்ண முடியுது. மிகப்பெரிய அளவுல நான் வந்து அச்சீவ் பண்ணிருக்கேன். ஸோ இங்க நிறைய லீடர்ஸ் ஆஃப்லைன் ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல எல்லாம் அவைலபிளா போவேன், அட்டன் பண்ணுவேன். ஸோ இதுலயும் ஒரு சில லீடர்ஸ் மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மென்டார், ஸோ சரவண் பிரதர் வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். பட் வந்து அந்த ஹார்ட் ஒர்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மென்டார் கிடைக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து சரவண் பிரதர் அந்த சப்போர்ட் வந்து உண்மையிலேயே நல்லா சப்போர்ட். ஏன்னா நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுத்துருக்கு. நம்ம வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கக்கூடிய டாப் லீடர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒரு கேர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இவரும் ஒரு ஸ்பெஷல் கேர். ஏன்னா எனக்கு மேல இருக்கக்கூடிய அப்ளைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐடி போட்டு அவர் பாட்டுக்கு இன்ஆக்டிவ் ஆயிட்டார். பிசினஸ் சரியா வந்து பண்ணல. பட் வந்து சரியா யார் ஆக்டிவா இருக்காங்க, அதுல சரவண் பிரதர் ஆக்டிவா இருக்குன்னா அவரை பிடிச்சி நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ டூப்ளிகேட் ப்ராப்பரா பண்ண ஆரம்பிச்சு நான் வந்து சக்சஸ் பண்ணேன். ஓகேங்களா? நிறைய லீடர்ஸ் எனக்கு கீழே வந்து மோர் தென் லேக்ல சம்பாதிக்கக்கூடியவங்க இருக்காங்க. மோர் தென் 10 பீப்புள்ஸ் வந்து 1 லட்சத்துக்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடியவங்க. அதுல 30,000 ரூபாய்க்கு மேலன்னு சொல்லிட்டு நான் ஒரு சில லீடர்ஸ் மட்டும் இங்க ஷேர் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அது மிஸ் பண்ணியிருந்தா ரியலி அப்பாலஜைஸ். ஏன்னா வந்து எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ண முடியல. இன்னும் நிறைய கலெக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த பிக்சர்ஸ்ல வந்து ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மேஜரான ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து கவனிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்றதுக்கான முக்கிய ரீசன் எதனால அப்படின்றத நான் அதை ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா அதாவது தாத்தா வந்து ஓகேங்களா? ஸோ ஒரு செடிக்கு வந்து தண்ணி ஊத்துறாரு. அது பேரண்ட், அதாவது கிராண்ட் பேரண்ட், அதாவது இந்த பேர பையன் வந்து பாத்தீங்கன்னா அதை பாக்குறாரு. பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஃபியூச்சர்ல வந்து திங்க் பண்றான், அதுக்கு தேங்க் பண்றான். ஸோ யோசிச்சு பாருங்க, வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அதே மாதிரி தான். இப்ப நீங்க சிறிதளவுல நீங்க பண்றீங்க, படிப்படியா போறீங்க, ஒரு லெவல் போகும்போதும் கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஒரு லெவல்ல வந்து நீங்க ரீச் ஆகுவீங்க. நீங்க ரீச் ஆகுதுன்னா இது வந்து பாசிவ் இன்கமா உங்களோட குழந்தைங்க, உங்களோட பேர குழந்தைங்க அவங்களுக்குமே சேர்ந்துதான் வரும். அப்போ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு மரம் மாதிரி தான். ஓகேங்களா? சோ அந்த ஒரு விஷயம் வந்து இங்க வெஸ்டேஜ்ல இருக்கு, ஒரு பாசிவ் இன்கம் இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நிறைய பேர் வந்து பிசினஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்க ஒரு ஆக்டிவ் இன்கம்ல ரொம்ப பிஸியா இருப்பாங்க. இப்ப நீங்க அந்த பிக்சர், செகண்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த கட்டமா இருக்கக்கூடிய, அதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு வீலே கிடையாது. ஆனா அதை வச்சு இழுத்துட்டு போறாரு. ஆனா அது நமக்கு தெரியும் ஹார்டுன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப கஷ்டம். அந்த ஆக்டிவ் இன்கம்ல பெருசா சம்பாதிக்க முடியாதுப்பா.
ஸோ நீங்க வந்து இந்த சக்கரத்தை போட்டா நீங்க வந்து கண்டிப்பா வந்து சுலபமா போகலாம், இந்த மாதிரி ஒரு பாசிவ் இன்கம்ல ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதை வந்து அவங்க கேட்கவே மாட்டாங்க, சட்டையே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அதை ஒரு ட்ராப்ன்றது அவங்களுக்கு தெரியாது. பட் அந்த மாதிரியான இடத்துல வந்து நாம தெளிவா இருக்கணும், நாம அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா ரிசல்ட்ன்றது வரும். அடுத்த பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே பேஸ்டா நம்ம பிசினஸ் கூட ரிலேட்டடா நான் வந்து ஷேர் பண்றேன். ஓகேங்களா? நீங்க மைண்ட் வந்து சில வேற பிக்சர் கூட போய் நீங்க இதாயிக்காது. ஸோ நான் வந்து சில பிக்சர்ஸ் பார்த்து அதுக்கு நான் பிசினஸ் கூட கனெக்ட் பண்ணி நான் சொல்றேன். அதை நீங்க லிசன் பண்ணுங்க. ஸோ தேர்ட் பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏணிகள் வந்து கவுத்து போட்டிருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் சரியா வந்து அவரால் எட்டி பார்க்க முடியும். கரெக்ட் இல்லையா? ஸோ ப்ராப்பரா ஒரு ஃபாலோ அப் இருந்துச்சுன்னா, ப்ராப்பரான டூல்ஸை ப்ராப்பரா எடுத்து என்னென்ன தேவை இருக்கோ அதை கரெக்டா வந்து கொடுத்தனா எல்லாருமே ஜாயின் பண்ணுவோம் பிசினஸ். நீங்க கண்ணப்படி இருக்கிறதெல்லாம் போட்டு குப்பை மாதிரி அடிச்சு விட்டாலும் யாருமே வந்து பிசினஸ் வந்து சரியா புரிஞ்சு பண்ண மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெளிவா வந்து அவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் நீட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு உண்மையை இது பிசினஸ் தேவை இருக்கா, அவங்களுக்கு வந்து அதை தெளிவுபடுத்தி நீங்க வந்து ஜாயின் பண்ணுவீங்க. அவங்களுக்கான சரியான டூல்ஸ் ஷேர் பண்ணுங்க. சரியான டூல்ஸ் ஷேர் பண்ணாம சும்மா வந்து எல்லா இடத்தையுமே ஓகேங்களா, நீங்க எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எந்த ஒரு விஷயமும் நீங்க பார்க்காம கொள்ளாம நீங்க வந்து தயவுசெய்து அப்படியே வந்து கண்டுபிடி ஷேர் பண்ணுங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டிஸ் இம்பாக்ட் உருவாக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பிக்சர், இந்த பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் வந்து அவர் வந்து வரைகிறாரு அந்த ஜன்னல் அந்த கம்பி இல்லாம. பட் லெஃப்ட் சைட்ல இருக்கவர் அந்த ஜன்னல் கம்பி தான் ஃபர்ஸ்ட் வரைகிறாரு. இப்போ பிசினஸ் வந்து பாக்குற விதங்கள் வந்து நிறைய விதம் இருக்கு. இப்போ நீங்க வெஸ்டேஜ் வந்து நிறைய பேர் வந்து பாக்குற விதங்கள் வந்து இந்த இடத்துல நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கும். ஆனா சரியா புரிய வைங்க. நம்ம எக்ஸாக்டா வந்து இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து இல்லைங்களா? ஸோ இன்கம் எப்படி கிடைக்கும், இந்த எந்த லெவல் போன பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணலாம், அதை வந்து யோசிங்க. நிறைய பேர் என்னன்னா இந்த இடத்துல இவ்வளவு பண்ணா ஒரு இவ்வளவு பிசினஸ் பண்ணா இவ்வளவு பெரிய இன்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லி மொத்தமா போட்டு கடன் கடன் வாங்கி செல்ஃப் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி இப்படி எல்லாம் குவாலிஃபை ஆகும். அது ரொம்ப நாள் நிலைச்சு நிற்காது. ஸோ நமக்கு என்ன தேவை, இது ஒரு பேசிவ் இன்கம் படிப்படியா நம்ம போனா நமக்கு வாழ்க்கை ஃபுல்லா நம்ம கன்சிஸ்டன்சியா இன்கம் இருக்கு. ஸோ அது நமக்கு ஒரு நல்ல ஒரு growth கொடுக்கும் அப்படின்ற அந்த ஒரு விளக்கத்தை நான் வந்து இது கூட கம்பேர். ஓகே, அடுத்தது வந்து நிறைய பேரோட பிரச்சனையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெயில்டுன்றாங்க. அதாவது எனக்கு வந்து நிறைய ஃபெயிலியர் ஆகுது பிரதர், யார் பார்த்தாலும் எனக்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க, வேணாம்னு சொல்றாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அதுதான் நம்ம நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க ஒர்க் பண்றதுனால தான் அது தெரியுது. எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா வேணும். இப்போ அந்த ஃபெயிலியரை தாண்டி தான் நம்ம வந்து சக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஃபெயிலியரை நீங்க கடந்து போனாதான் உங்களால வந்து ஜெயிக்க முடியுன்ற அந்த ஒரு பிக்சர் இதை கூட நான் கம்பேர் பண்றேன். நீங்க வெஸ்டேஜ்ல அதை நீங்க கம்பேர். அதே மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்றதை ஹார்டா பண்றோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம். ஆனா எனக்கு ரிசல்ட்டே வரல பிரதர், நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன், பெரிய அளவுக்கு நான் வந்து சேல் பண்ணியிருக்கேன், இவ்வளவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த ஹார்ட் ஒர்க்ன்றது ஒரு பாசிவ் இன்கமா கொண்டு போவாங்க. அதாவது இன்டெலிஜென்ட், அதாவது உங்களோட ஸ்மார்ட் ஒர்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ நீங்க அந்த கட்டத்தை அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது தள்ளும் போது நம்ம கண்டிப்பா ஹார்டா தான் இருக்கும். இப்போ நீங்க எவ்வளவு நாள் தான் அந்த சேல்ஸ் கான்செப்ட்ல நம்ம எவ்வளவு புஷ் பண்ணாலும் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்கு தான் போகும். ரொம்பவும் அதிகமா வந்து நம்மளால புஷ் பண்ண முடியும். அப்போ அதை வந்து நம்ம கரெக்டா வந்து இது பாசிவ் இன்கம், அந்த பாசிவ் இன்கம்கான சினாரியோக்குள்ள அவங்க கொண்டு போகணுன்றத அதை டியூன் பண்ணி நீங்க டீமை கொண்டு போங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த பிசினஸ்ல நிறைய விஷயங்கள் ஓகேங்களா, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாம நம்ம வந்து பிசினஸ்ல வந்து பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ண முடியும். ஸோ முக்கியமா வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றது இந்த இடத்துல இந்த பிசினஸ் பொறுத்தளவுக்கு எத்தனையோ ஃபேமிலிஸ் வந்து ஹாப்பியா இருக்காங்க. நான் இப்ப இந்த பிசினஸ் பண்றதன் மூலமா இப்ப நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு, நிறைய பேர் இன்கம் ஏர்ன் பண்றாங்க, அவங்க ஃபேமிலி வந்து ஹெல்த் ஓகேங்களா, முக்கியமா வந்து அவங்களோட ஃபேமிலியோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா வெளியே வந்து குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம், ரிசல்ட் இல்லாத ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம், பெனிஃபிட்ஸே இருக்காது. ஆனா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்ண மூடி அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல்ல, அதாவது அவங்க ஹெல்த்துக்கு வந்து அவங்க ஃபேமிலியில நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல வந்து இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா அந்த ப்ராடக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது மூலமா ஹெல்த் நல்லா இருக்கு. அதே மாதிரி வெல்த்தும் இல்லைங்களா, பல பேரோட இன்கம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவ்வளவு பேர் வந்து இந்த இடத்துல வந்து அச்சீவ் பண்ணி அவங்க பிளஸ் பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல நடக்குது. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேர் வந்து ஒர்க் பண்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்கள தள்ளி விட்டு தான் நம்ம முன்னாடி போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. ஏன்னா நான் வந்து பொசிஷன் நான் வந்து எடுத்துடணும், நான் மேனேஜர் ஆயிடணும், அவங்கள எப்படி வரவிடக்கூடாது, இப்படிதான் ஒரு மைண்ட் செட்டா இருக்கும்.
பட் இங்க பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இங்க எல்லாருமே ஓகேங்களா, டீமோட சேர்ந்து வளர்ச்சி. அந்த வளர்ச்சின்றது நம்ம மட்டும் கிடையாது. அதாவது டீம் எல்லாருமே சக்சஸ் பண்றது மூலமா நம்மளும் சக்சஸ் பண்ண போறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதை நீங்க கண்டிப்பா வந்து இது மைண்ட் செட்ல எப்பவுமே வந்து திங்க் பண்ணணும். இங்க சக்சஸ்க்கான முக்கியமான சீக்ரெட், அதாவது என்னோட சைட்ல இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்றேன். ஸோ கிளியர் விஷன் இருக்கணும். நம்ம எதுக்காக பண்றோம், ஷார்ட் டைம் கோலோ இல்ல லாங் டைம் கோலோ, எதுக்காக பண்றோம் அப்படின்ற அந்த ஒரு விஷன் இருக்கணும். அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன். ஏன்னா கன்சிஸ்டன்சியா இருக்கணும். சும்மா வந்து ஏன்னா தோணும் நான் வந்து ஒர்க் பண்றேன், இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னும் பண்றேன், அப்புறம் பண்றேன், இப்புறம் பண்றேன்னு அந்த கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சியா இருக்கணும். கன்சிஸ்டன்சியா இருந்தா கண்டிப்பா வந்து பெரிய ரிசல்ட் நீங்க வந்து எடுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். நிறைய விஷயங்கள் இங்க கத்துக்கணும். சும்மா வந்து உள்ள வந்தோம், ஓகே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இது எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மைண்ட் செட் வந்து வைக்கவே கூடாது. எவ்ரி மூமெண்ட்ஸ் ஓகேங்களா, ஒரு புதுசா ஒருத்தர் வராருனாலும் நியூவா வராருனாலும் அவர் என்ன சொல்றாரு, அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து கத்துக்கலாம். இல்லைன்னா அவருக்கு நம்ம எஜுகேட் நிறைய விஷயங்கள் ஓகேங்களா, அப்பப்ப நம்ம வந்து கத்துக்கிட்டே இருக்கணும், லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட ஸ்கில்ல வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம வந்து பிசினஸ் வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணணும். இங்க வந்து எந்த ஒரு லாஸும் கிடையாது. கரெக்ட் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க உங்களால வந்து ஜெயிக்க முடியுன்ற அந்த கான்பிடென்ட் உங்களுக்கு வரணும். சும்மா வந்து இல்ல இதை நான் சக்சஸ் பண்ணுவேனா, சக்சஸ் பண்ண முடியுமா, இப்படி ஒரு மைண்ட் செட் வைக்காதீங்க. அது வந்து அறவே இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த அந்த இடத்துக்கு போகவே முடியாது. ஸோ கண்டிப்பா வந்து நம்மளால ஜெயிக்க முடியுன்ற ஒரு மைண்ட் செட் வைங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ் வந்து ஒரு பாசிவ் இன்கம். இங்க வந்து லாஸே கிடையாது இல்லைங்களா? 16% எப்ப வேணாலும் ரீச் பண்ணலாம். அது எப்ப வேணாலும் ரீச் பண்ண முடியும். அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் போனஸ் இருக்கு. ஸோ நமக்கு எல்ஓபி அப்படின்ற ஒரு விஷயம், இல்ல டைரக்டர் போனஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இன்கம்குள்ள போகும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இன்கம் இருக்குன்றது தெரியும். இப்போ நம்ம பிலீவ் பண்ணணும், சிஸ்டமும் நல்லா இருக்கு, எல்லா விஷயங்களும் பெஸ்டா இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கடந்து போகும். ஸோ அடுத்தது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா பிசினஸ்க்காக டைம் கொடுங்க. சும்மா வந்து அந்த டே வந்து டைம் கொடுத்து நம்ம வேலை செய்யணும். நம்ம பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவோட ஆட்டிடியூட நம்ம வந்து வேலை வந்து ஒரு அதாவது growth நோக்கி போகணும் இல்லையா? சோ அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவ் மைண்டோட வேலை செய்யுங்க. கண்டிப்பா வந்து இந்த சக்சஸ் கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிளியர் விஷன்ன்றது. இப்ப என்னோட அதாவது நான் இந்த பிசினஸ்குள்ள வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எப்படி நான் வந்து ஆஹ், இங்க அச்சீவ் பண்ண முடிஞ்சது, என்ன என்ன மாதிரியான சோர்ஸ்ல வந்து நான் வந்து அச்சீவ் பண்ண அந்த ஒரு உதாரணத்தோட நான் ஷேர் பண்றேன். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, நீங்களே திங்க் பண்ணுங்க. எவ்வளவு கஷ்டம் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா, நிறைய கடன் இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுக்கணும், அப்பாவுக்கு ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுக்கணும். அவர் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு பிரதர். ரொம்ப ப்ரெஷரா இருக்காரு, வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவரால் வேலை செய்ய முடியல, உடம்பு சரியில்லை. ஸோ குழந்தைங்க நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். இப்படி எல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்துக்குமே பேஸ் சோர்ஸ் வந்து இன்கம் தான். அப்போ இந்த இன்கம் அப்படின்றது கண்டிப்பா வந்து வேணும். எல்லாருக்கும் இன்கம் கண்டிப்பா வேணும். அப்ப அந்த தெளிவான இலக்கு நம்ம வெஸ்டேஜ்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒரு 25,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணா ஒரு எல்ஓபி எடுத்தா ஒரு 25,000 ரூபாய் இன்கம் வரும். இப்ப அதுக்கான வேலையை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ சில்வர் டைரக்டர் ஒரு எல்ஓபி அந்த ஒரு 25,000 ரூபாய் இன்கம் நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து ஒரு 1 லேக் இன்கம். அடுத்த டார்கெட் லாங் டேர்ம்க்கான ஒரு டார்கெட் மல்டிபிள் எல்ஓபிஸ் ஒரு 1 லேக் இன்கம்க்கு. அது கோல்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 லேக் இன்கம் ஏர்ன் பண்ணலாம் கோல்ட்லேயே. ஸோ கிரௌனு, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் எல்ஓபிஸ் வந்து புஷ் பண்ணும். ஸோ இது வந்து லாங் டேர்ம்க்கான கன்சிஸ்டன்சி நடக்கணும், ரெகுலரா நடக்கணும். இந்த இன்கம் வந்து ரெகுலரா எனக்கு வேணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோட ஒர்க் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம விஷன் இருக்கணும். இந்த விஷன் இருந்தாதான் நம்ம நம்ம வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதையை தொடர்ந்து போக முடியும். அடுத்தது வந்து கன்சிஸ்டன்சி. ஏன்னா கன்சிஸ்டன்டா வந்து ஒரு ஆக்ஷனுக்குள்ள இறங்கணும். சும்மா வந்து கேப் விட்டு பண்ணவே கூடாது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து கேப் விடவே கிடையாது. எல்லா நாளுமே இந்த பிசினஸ்க்காக காலையில எந்திரிச்சோன்னா அலாரம் வச்சதுல இருந்து ஒவ்வொரு இதுக்குமே அலாரம் தான். ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் கூட பேசுறதா இருந்தாலும், ஒரு ப்ராஸ்பெக்ட் கூட பேசுறதா இருந்தாலும் அலாரம் தான். ஓகேங்களா? ஷெட்யூல் நோட்ல எழுதி வைப்பேன். மொபைல்லயே வந்து ஷெட்யூல் போட்டு வைப்பேன். ஸோ அப்ளிகேஷன்ல ஸ்டார் போட்டு இந்தந்த லீடர்ஸ் இவ்வளவு ஷார்ட் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க, இவ்வளவு விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். டிபிஆர் ரிப்போர்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து கான்ஸ்டன்சியா ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சேன். அதனாலதான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிசல்ட் கொடுத்தது. அதனாலதான் என்னால முடிஞ்சது இங்க சக்சஸ் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? முக்கியமா வந்து டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து சும்மா வந்து ஏனோ தானோன்னு சொல்லி
பொய் சொல்லிக்கிட்டோ இல்ல ஏமாத்திக்கிட்டோ நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து மூவ் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? அது எப்படினாலும் தெரியதான் போகுது. ஒரு நாள் அது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அது வந்து அவ்வளவு பெரிய ஒரு கொலாப்ஸ் ஆகும். ஸோ தெளிவா பிசினஸ் புரிய வச்சு பண்ண வைங்க. சும்மா ஏமாத்தி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா கண்டிப்பா அது டெவலப் ஆகும். ஸோ அந்த விஷயம் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். என்னோட டீமுக்கு எல்லாமே ப்ராப்பரா எஜுகேட் பண்ணி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஆஹ், அதாவது குரூப்லயா இருக்கட்டும், வாட்ஸ்அப் குரூப்பா இருக்கட்டும், ஜூம் மீட்டிங்கா இருக்கட்டும், இல்ல டைரக்டா எடுக்கக்கூடிய ட்ரைனிங்ஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து தெளிவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மிஸ்டேக்கே இருக்காது. தப்பான ப்ரொமோஷன் வந்து பண்ணவே மாட்டேன். அப்படி பண்ணாதனால தான் இந்த டிசிப்ளின் கரெக்ட்டா இருந்தனால தான் என்னால வந்து சக்சஸ் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கத்துக்கணும். நெறைய விஷயங்கள் கத்துக்கணும். கத்துக்காம கண்டிப்பா முடியாது. நான் இந்த பிசினஸ்ல வந்து ஸ்டார்ட்டிங் ஜாயின் பண்ணது எனக்கு 0 நாலேட்ஜ். அதாவது பிசினஸ் பத்தி எனக்கு தெரியாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி எனக்கு ஒரு நாலேஜும் கிடையாது. ஓகேங்களா? 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றது. ஈவன் சரம் பிரதராவது முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருந்தது. அரசு ரஞ்சன் சாரோ இல்ல யாரா இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம பட் என்னால வந்து இந்த இடத்துல 0ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு நாலேஜே கிடையாது. பட் வந்து நான் கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு விஷயங்களும் அந்த கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஸ் கிட்ட இருந்து நான் வந்து நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நிறைய டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணிக்குவேன். இப்போ ஆர்எஸ் ரஜன் சார் கூட நான் வந்து கால் பண்ணி கேட்பேன். சார் இந்த எல்ஓபி எனக்கு புரியல சார். இது வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் அசோக் சாரா இருக்கட்டும், பாஷா சார் இருக்கட்டும், எல்லாருமே ஓகேங்களா. ஸோ இங்க வந்து கம்பெனில அவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம டீம்ல இப்ப என்னோட டீம் பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த டவுட் வந்து ஃபில் பண்ணனாலதான் அவங்களும் அடுத்த ஸ்டெப்ல வந்திருக்காங்க. டவுட்ஸ் கிளியர் பண்ணாம யாருமே வந்து வரல. அதனால இந்த ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரைனிங் சப்போர்ட், ட்ரைனிங் வந்து அடிக்கடி பண்ணுங்க. லீடர்ஸ் அதாவது கண்டிப்பா வந்து அந்த ஒரு விஷயம் வந்து இருந்தாதான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்குள்ள போக முடியும். நல்ல ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா. சிஸ்டம் மேல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா வந்து பிசினஸ் அதாவது வெஸ்டேஜ்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தனாலதான் நான் வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வந்து நான் பண்ணியிருக்கேன். நான் ஒரு வேளை வந்து நம்பிக்கை இல்லாம ஐயோ இதெல்லாம் ஃபேக்கு, இதெல்லாம் ஏமாத்துற வேலை, இங்க ஆள் பிடிக்கிற வேலை, ஸோ இதெல்லாம் செட் ஆகாது, இப்படி எல்லாம் ஒரு மைண்ட் செட்ல நான் இருந்திருந்தேன்னா எப்பவும் நான் வந்து வெளியே போயிருப்பேன். பட் அப்படி கிடையாது. அதெல்லாமே கிடையாது. இது வந்து தெளிவா நான் ஜாயின் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஓபன் பண்ணாலே வெஸ்டேஜ் ஒரு ஃபேக் கம்பெனி, இல்ல இன்கம் எல்லாம் வராது. இந்த மாதிரியான சினாரியோஸ் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா அது எவனோ ஒரு குறிப்பிட்ட ஒருத்தனோட இதுக்காக அவங்க வந்து அவங்க இதை ப்ரொமோட் பண்றதுக்காக அவங்க வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டிஸ் கொடுத்தா நல்ல இம்பாக்ட் ஆகும். அதனால அவங்க பண்றாங்க. பட் நான் தெளிவா கவனிச்சேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட இதெல்லாம் நார்ம்ஸ் எல்லாம் பார்த்தேன். நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே வந்து ஒத்து போனது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து ஒரு சிறந்த கம்பெனி வெஸ்டேஜ் தான். இந்தியாவில நம்பர் 1 கம்பெனின்ற ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல நான் பண்ணேன். ஏன்னா இதுல நஷ்டம் கிடையாது. நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இவ்வளவு பே பண்ணும், இவ்வளவு பிக்சட் அமௌண்ட் இருக்கு, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, நீ இவ்வளவு பேரை வந்து நீ கட்டாயமா வந்து நீ வந்து ஒரு டார்கெட் பண்ணி பண்ணணும். So இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர், நிறைய விஷயங்கள் இருந்தாலும் பட் இங்க வந்து அந்த மாதிரி கிடையாது. ஃப்ரீடம் டு ஒர்க். ஓகேங்களா. எவ்வளவு வேணாலும் நம்ம என்ன பண்றோமோ அது பேஸ் ஆன் டைனமிக் கம்ப்ரஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குமுலேட்டிவ் பிவியா வந்து கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. நமக்கு வந்து எப்ப வேணாலும் நம்ம சக்சஸ் பண்ணலாம். அதான் உண்மை. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து சிஸ்டம் வந்து இந்த இடத்துல ரொம்ப கிளியரா இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு நாளுமே ஷெட்யூல் போட்டு வேலை செய்யணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. நான் பர்சனல் ஒர்க்ல இருக்கேன், மேரேஜ் நான் போயிட்டேன், இல்லை இன்னைக்கு முடியாது நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த மாதிரி ஆஹ், நம்ம வந்து கமிட்மெண்ட்டை வந்து தயவு செய்து வந்து தள்ளி போடாது. அப்பப்ப செய்யணும், அன்னைக்கே செய்யணும். அந்த அந்த இம்பார்ட்டன்ட் அதுதான். இன்னைக்கு ஒரு ப்ராஸ்பெக்ட் நான் பார்க்க போறோம்னா அது நம்ம கண்டிப்பா பண்ணணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும், கன்சிஸ்டன்சியே பண்ணணும். முக்கியமான விஷயங்களை நம்ம கண்டிப்பா பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய நெகட்டிவிட்டிஸ் வைப் எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு நமக்கு இல்லைங்களா. பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த ரிஜெக்ஷன் தான் முக்கிய காரணம். ஸோ இந்த ரிஜெக்ஷன் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம டிமோட்டிவ் ஆயிரும். ஸோ அதனால என்ன யூஸ் இருக்கு. ஸோ நம்ம டிமோட்டிவ் ஆகக்கூடாது. ஃபேஸ் பண்ண பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும். ஏன்னா அது வந்து அப்பதான் நமக்கு வந்து நாலேஜ் எடுக்க முடியும். இப்போ நம்ம ஒரு ஒரு விஷயத்த நம்ம பண்றோம்னா கண்டிப்பா பிரச்சனை இல்லாம இருக்காது இல்லையா. வீட்டிலேயே சமைக்கிற ஒரு விஷயமே எடுத்துக்கோங்க.
உடனே வந்து நம்ம பர்ஃபெக்டா வந்து அந்த ஃபுட்டை வந்து குக் பண்ண முடியுமா? கண்டிப்பா நிறைய ஃபெயிலியர் இருக்கும். நிறைய உப்பு அதிகமா போடுவான், காரம் அதிகமா போடுவான், இல்ல உப்பே இருக்காது. So இந்த மாதிரி எவ்வளோ பிரஷர், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அதெல்லாம் கடந்து பிராக்டிஸ் ஆனாதான் அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும், கத்துக்க முடியும். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க கடந்து போகணும். ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடந்து போகும்போது கண்டிப்பா வந்து அது பாசிட்டிவான மைண்ட் செட் கண்டிப்பா உருவாகும். பாசிட்டிவான மைண்ட் செட்டோட தான் இருக்கணும். ஸோ அதுக்கு உதாரணம் எப்படின்னா, நீங்க வந்து முக்கியமா வந்து அப்ளைன்ட்டு போய் நீங்க நெகட்டிவிட்டிஸ் கூட நீங்க ஷேர் பண்ணலாம். பட் டவுன்லைன்ஸ்ட்ட எப்பவுமே நீங்க நெகட்டிவிட்டி ஷேர் பண்ணாது. ஸோ அவங்களுக்கு வந்து அது சொல்யூஷன் குடுக்க பாருங்க. அதுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றத அத சால்வ் பண்ண பாருங்க. அதுதான் நான் இந்த பிசினஸ்ல வந்து சக்சஸ் பண்றதுக்கான முக்கிய காரணம். எந்த ஒரு நெகட்டிவிட்டீஸுமே ஓகேங்களா? நெகட்டிவிட்டீஸ் கிடையாது. இங்க நெகட்டிவிட்டினா அதாவது சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சரியா புரிஞ்சவங்க கண்டிப்பா இந்த பிசினஸ் 100% பண்ணுவாங்க. ஓகேங்களா? டீம் ஒர்க் எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா, டீம் ஒர்க் வந்து கண்டிப்பா வந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுயா? அதாவது டீம் ஒர்க் வந்து உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்ப இந்த டீம் ஒர்க்ன்றது கண்டிப்பா வேணும். அதுக்கு வந்து நீங்க ஜென்யூனா இருங்க. சரிங்களா? ஸோ டூப்ளிகேஷன் ப்ராப்பரா பண்ணுங்க. நீங்க ஆ எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள் உதவி பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. ஒண்ணுமே கத்துக் குடுங்க. சொல்லிக் குடுங்க. ஓகேங்களா? எப்படி வந்து இங்க ஒவ்வொரு லெவலுக்குள்ள போகலாம்? எப்படி வந்து இங்க ஒருத்தர்ட்ட பேசணும்? ஸோ இந்த மாதிரியான மெத்தட் எல்லாமே கத்துக் குடுங்க. இதெல்லாம் தெரியாமலாம் கிடையாது. அப்படி இல்லனாலும் லீடர்ஸ்ட்ட கேட்டு அத தெரிஞ்சுக்கங்க. ஒரு 6 லெக்ல ஒவ்வொரு லெக்லயுமே 1,00,000 மாதிரி இன்கம் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு லீடரா இருந்தாங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. ஆ ஒரு 6 லெக்ல கிரவுண்டட் அது பாசிவ் இன்கமா கன்வெர்ட் ஆயிரும். ஏன்னா அவங்க வந்து அவங்க 1,00,000 இன்கம் ஏர்ன் பண்றாங்க. இந்த பிசினஸ் விட்டு போ மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ மந்த்லி அந்த இன்கம்ன்றது நமக்கு வந்து 6,00,000 8,00,000 அந்த மாதிரியான இன்கம்குள்ள இருக்கும். மல்டிபிள் எல்ஓபிஸோட இருக்கும். ஸோ அந்த பாசிவ் இன்கம்ன்றது இங்க இருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல எஃபர்ட் போட்டாலும், அது அந்த பாசிவ் இன்கம்ன்ற ஒரு சினாரியோ இங்க இருக்கு. ஸோ அதுக்கான முயற்சி வந்து கண்டிப்பா பண்ணணும். இங்க வந்து கோடிக்கணக்கா சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? இங்க வந்து கண்டிப்பா நெவர் கிவ் அப். அதாவது எப்போதுமே வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடைசி வரைக்குமே விடவே கூடாதுங்க. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே பொறுமை வேணும். பொறுமை இல்லாம கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஜெயிக்க முடியாது. பொறுமையும், தொடர்ச்சியும் கம்பல்சரி வேணும். ஓகேங்களா? பொறுமையா இருக்கணும். நம்ம கண்டிப்பா வந்து இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ணுவோன்ற அந்த பொறுமை கண்டிப்பா இருக்கணும். நெகட்டிவிட்டீஸ் வருது அதெல்லாம் தாண்டி போங்க. கடந்து போங்க. ஓகேங்களா? ஸோ தொடர்ச்சியா செய்யுங்க. கண்டிப்பா வந்து சக்சஸ் வரும். அண்ட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, சக்சஸ் வந்து நம்ம வந்து கன்சிஸ்டன்சி எஃபர்ட் தான். இல்லைங்களா? நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு நம்மள நம்ம பிலீவ் பண்ணணும். ஸ்ட்ராங் பிலீவ்மென்ட் அதாவது நம்ம பிலீவ் பண்ணாதான் நம்ம இங்க சக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து சாதாரண கோட் கிடையாது. So, கண்டிப்பா வந்து ரிஜெக்ஷன் வந்து நிறைய ரிஜெக்ஷன் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். வேண்டான்னு வாங்க இந்த பிசினஸ். சரிங்களா? என்கிட்ட பணம் இல்ல. என்னால பண்ண முடியல. செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ற காசு இல்லன்னுவாங்க. நான் திங்க் பண்ணி சொல்றேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு அப்ரோச் பண்ணாலும், இல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? நம்ம ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸே வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து காமன் தான். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நீங்க என்ன இதாகும்னா, அதாவது இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் அந்த டைம்ல வந்து ஓகேங்களா? உங்கள ரிஜெக்ட் பண்றது கிடையாது. ஆக்சுவலி வந்து அந்த ஐடியால அந்த டைம் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. அவ்வளவுதான் சிம்பிள். அதுக்கு டைம் எடுக்கும். கண்டிப்பா வந்து அவங்க வருவாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து யார்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்காதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பா வந்து தெளிவா புரிய வச்சு பண்ண வைங்க. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா பண்ணுவாங்க. அவங்களோட டிசிஷனுக்கு வந்து மரியாதை கொடுங்க. ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பா வந்து எப்பவுமே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்பா இருங்க. எப்பவுமே பேசுங்க. இந்த பிசினஸ் இல்லைன்னா அதுக்காக சொல்லி நம்ம வந்து பிசினஸ் ஜாயின் பண்ணல. அதனால நான் உங்க பேச மாட்டேன். இவன் கூட காய். இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அவங்க கீப் ஆன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் வந்து திரும்பவும் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா சொல்லி கொடுங்க. ஓகேங்களா? கன்வின்ஸ் பண்ணாதீங்க. ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்து அவங்க வந்து கம்பல்சரி நீங்க ஜாயின் பண்ணுங்கிற அந்த ஒரு புஷ் கொடுக்காதீங்க. ப்ராப்பரா சொல்லி எஜுகேட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ண வைங்க. ஓகேங்களா? இதை அவங்க புரிஞ்சுகிட்டு ஓகேங்களா? கண்டிப்பா ஒரு நாள் ஜாயின் பண்ணதான் போறோம். இதுதான் உண்மை. இதெல்லாம் வந்து நான் கடந்து வந்ததுனால தான் என்னால வந்து இவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ் அச்சீவ்மெண்ட் வந்து என்னால பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஜாப் வந்து ஷேர் பண்றோம். கரெக்ட் இல்லைங்களா? அவங்களோட மைண்ட் செட் வந்து சேஞ்ச் பண்ணுன்றது கிடையாது. ரிஜெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து நம்ம ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்றோம்னா நல்ல கான்பிடன்ஸ் நமக்கு கிடைக்கும். நமக்கு வந்து அந்த கான்பிடன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும்.
இல்லைங்களா? நீங்க நிறைய பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்றீங்க போது, அப்ப என்ன நம்ம தப்பு பண்றோம்? என்ன சரி பண்ணிக்கணும்? அப்படின்ற அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து பில்ட் ஆகும். இல்லைங்களா? நீங்க வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதை நீங்க சால்வ் பண்ணாதானே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உருவாகுது. ஸோ அப்ப அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உருவாகுறதே இந்த மாதிரியான ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்றது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த், அதாவது நம்ம வந்து இன்னும் நல்லா பவர் ஆகும். இந்த லாஸ்ட் பிக்சர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபயர், ஓகேங்களா? ஸோ நம்மளால முடியும். கண்டிப்பா வந்து இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாதுன்ற அந்த மாதிரி கடந்து போகும். ஓகேங்களா? நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் கிடைச்சிரும். ஸோ இதை நீங்க மைண்ட் செட்ல எப்பவுமே வச்சுக்கிட்டாலே போதும். கண்டிப்பா முடியும். நீங்க சரியான பிளேஸ்ல தான் இருக்கீங்களா அப்படின்றது சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து சரியான பிளேஸ்ல தான் இருக்கேன். ஓகேங்களா? வெஸ்டேஜ் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில நான் சரியான ஒரு பிளேஸ்ல தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த ட்ரைனிங் மூலியமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சச் அ வண்டர்ஃபுல் ட்ரைனிங். கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். கிரீஷ் சார், இப்போது நிறைய விஷயங்களை உங்கள் லைஃப்பில் கிராஸ் பண்ணியிருந்திருக்கீங்க. ஈவன் 23,000 சேலரியில் இருந்துட்டு நீங்கள் உங்கள் ஜாபை லாஸ் பண்ணியிருக்கீங்க கோவிடில். அகெயின் ஒரு செக்யூரிட்டி பர்சனாக ஜாபுக்கு போயிருக்கீங்க. மறுபடியும் ஒரு பொசிஷன் கிடைக்கும் பொழுது இந்த வெஸ்டீஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த மூமெண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 23,000 சம்பளத்துல இருந்து கோவிட்ல இந்த வேலை போனதுக்கு அப்புறம் மறுபடியும் செக்யூரிட்டியா ஜாயின் பண்ணி மறுபடியும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்போ வெஸ்டீஜா ஜாபா? அப்போ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு டிசிஷன் எதுனால எடுக்கணும்னு தோணுச்சு சார் உங்களுக்கு? ஸோ இது வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் நான் பார்த்தேன். இப்போ ஏன்னா ஒவ்வொருத்தரோட இன்கமோட growth-உம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெஸ்டேஜோட சிஸ்டம் வந்து நான் பார்த்தேன். ஏன்னா இங்க வேலை செஞ்சா கண்டிப்பா இன்கம் இருக்கு. அப்போ அந்த வேலை செஞ்சா அந்த இன்கம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஏன் வந்து நம்ம டிசிஷன் தள்ளி போகணும்? இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா, இப்போ நான் வந்து ஈவன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து என்னோட ட்ரீமே கிடையாது. ட்ரீம் ஷாட்டே கிடையாது. எனக்கு அது சுத்தமா அந்த ஒர்க்கே பிடிக்காது. பட் ஏன் வந்து அந்த வேலையை நான் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலத்தின் கட்டாயம். ஸோ அப்போ அந்த காலத்தின் கட்டாயத்துக்காக அந்த இன்கம் சோர்ஸ்க்காக தான் நான் ஜாயின் பண்ண தவிர, பட் வந்து உண்மையான அது ட்ரீம் கிடையாது. என்னோடது ட்ரீமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்த கோர்ஸே உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டுலயோ இந்த மாதிரியான ஒரு அனிமேஷன் மூவி கிரியேட் பண்றது இந்த மாதிரியான ஒரு தான, பட் எனக்கு அது சரியான சோர்ஸ் கிடைக்கல. அதுக்கான இன்கம் சோர்ஸ் கிடையாது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப அந்த ஒரு அந்த டிசிஷன்ன்றது ஜஸ்ட் வந்து ஒரு சேலரிக்காக தான் தவிர, பட் உண்மையிலேயே வந்து இந்த இன்கம் அப்படின்றது நம்ம இன்ஃபினிட்டி இன்கம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்க முடியும்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து வெஸ்டேஜ் இருக்கு. ஸோ அதை அச்சீவ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே அரசு சார் இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இங்க மீட் த மில்லியனர் இருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து இங்க கிரவுண்ட் டைரக்டா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் உதாரணமா வச்சு நான் வந்து இந்த பிசினஸ் வந்து நான் மூவ் பண்ணேன். இப்போ நான் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டீம்ல உமன் அச்சீவர்ஸ் பெருசா இல்ல. விக்டோரியா மேடம், கற்பக மேடம், அவங்களெல்லாம் இன்ஸ்பயர்டா வச்சு தான் நான் வந்து மூவ் பண்ணேன். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து எனக்குள்ள 100% அந்த கான்பிடன்ஸ் கிடைச்சது. அதனால தான் சார் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து ஸ்ட்ராங்கா பண்ண ஆரம்பிச்சேன். வெரி குட் சார், தேங்க்யூ. ஸோ அந்த ஒரு சிஸ்டமை நீ கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதால இந்த டிசிஷன் நீங்கள் எடுத்தீங்க சார். ஆனால் இந்த எஸ் எஸ் டிசிஷன் கண்டிப்பா. எடுத்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னைக்காவது இந்த பிஸ்னஸ் விட்டுட்டு போயிடலாம், இது எனக்கு ஒரு வேளை சூட் ஆகாமல் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸோ இல்லை ரிஜெக்ஷன்ஸ் வரும்போது என்னைக்காவது பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும்போது அதை எப்படி சார் ஓவர் கம் பண்ணீங்க? கண்டிப்பா. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்கம் ரொம்ப இதாகும் கம்மியா இருக்கும்போது ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எல்லாமே ஓகேங்களா. இப்போ அன்னோன் பர்சன் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்தையும் தான் வந்து ஃபேஸ் பண்ணும். அப்போ இந்த இன்கம்ல பார்க்கும்போது அவங்க டிமோட்டிவ் பண்ணும்போது எனக்கு பயங்கரமா டிப்ரெஸ் ஆச்சு. பட் வந்து இதை ஜஸ்ட் வந்து ஒரு, அதாவது என்னன்னா நம்ம பிசினஸ்க்குள்ள பிசினஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா அது எல்லாருனாலையும் பண்ண முடியும். ஏன் பண்ண முடியாதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். நிறைய ப்ரெஷர் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். பட் அத்தனையுமே நமக்கு வந்து ஒரு ஒரு பேக்கேஜ் மாதிரி கம்பெனி ஒரு டைரக்ட் செல்லிங் மெத்தட் மூலியமா, அதுவும் நம்ம வெஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வந்து சிம்பிளா கொடுக்குறாங்க. ஜஸ்ட் வந்து ப்ராடக்ட் யூஸரா. இப்போ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணா நம்ம வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்து ஒரு பிசினஸ் மேன் எப்படி வந்து ஒரு தனியா வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கம்பெனியை ரன் பண்ணி இத்தனை எம்ப்ளாயி ஒர்க் பண்ணும், இவ்வளவு பேர் ஒர்க் பண்ணி, ஸோ இத்தனை பேர் மூலியமா நம்ம வந்து அந்த ப்ராஃபிட் எடுக்க போறோம் இந்த பிசினஸ் க்ரோத் ஆனா அப்படின்ற விஷயத்துல நம்ம இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ராடக்ட் யூஸரா வந்து என்னால பண்ண முடியும். அது டூப்ளிகேஷன் மூலியமா, ஸோ பேஸ்ட் ஆன் வீட்டுக்கு தேவையான யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ எஃப்எம்சிஜில இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா ப்ராடக்ட்ஸுமே நமக்கு நீட்ஸ் தான்.
எல்லாருக்குமே எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை 400+ ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா ஸோ அத்தனையுமே நீட்ஸ் ப்ராடக்ட் தான். ஸோ இவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் இருந்துகிட்டும் நம்ம ஏன் வந்து இன்னும் அது சரியா வந்து புரிஞ்சுக்கிறதுல அப்படின்னா சரியான அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. ஆனா பட் அந்த கிளாரிட்டியை நான் எடுத்துக்கிட்டேன். நான் ரெகுலரா வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆப்சென்ட் ஆக மாட்டேன். அதுக்கு சரியா வந்து நான் வந்து பிரசன்டடா இருப்பேன். அதனாலதான் நான் வந்து இந்த அளவுக்கு என்னால வந்து கான்பிடென்டா இருந்தது. வெரி குட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதே மாதிரி உங்களோட 10th மந்த்ல இன்கம் 1 லேக் கிராஸ் ஆயிடுச்சு. ஃபார் எஸ் த சார். எக்ஸாம்பிள் ஒருத்தரோட என்டையர் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு. அவரு எஸ் ஒரு டெசிஷன் எடுத்திருக்காரு. உங்க டெசிஷன்ல 10th மந்தே 1 லேக் அச்சீவ் பண்ணும்போது உங்க மனநிலைமை என்னவா இருந்துச்சு? அது போதும்னு தோணுச்சா? இல்ல இதோட நிப்பாட்டிக்கலாம். இது சஸ்டெயின் பண்ணி இத மெயின்டெயின் பண்ணா போதும்னு தோணுச்சா? இத எப்படி இன்னும் டூப்ளிகேட் ஆகும்னு தோணுச்சு? இன்னும் எந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் போணுங்கிற எய்ம் உங்க லைஃப்ல இருக்கு சார்? ஓகே. ஸோ அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேக் கணக்கா சம்பாதிக்கின்றது நிறைய பேர் ஐடி கம்பெனிஸ். ஸோ முக்கியமா வந்து நான் படிக்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஒரு லேக் கணக்கா சம்பாதிக்கணும், நம்மளோட ஃபேமிலி நல்லா இருக்கணும், இப்படி ஒரு மைண்ட் செட். பட் வெஸ்டேஜ்ல வந்து அது அந்த அச்சீவ்மெண்ட் அந்த 1 லேக் வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணும்போது உண்மையிலே அது ஒரு வேற லெவல் ஃபீல். ஏன்னா கண்டிப்பா வந்து அது பெரிய விஷயங்க. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பர்சன், ஏன்னா புவர் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா இருக்கும். ஏன்னா அது அந்த பென்ஷன் கட் பண்ணதுக்கு அப்புறமா ஈவன் நீங்க பிரைவேட் கம்பெனியா இருக்கட்டும், ஐடி கம்பெனிஸ், ஐடி கம்பெனியோட நிலைமை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஆதிக்கம் எப்படி இருக்குன்றது நீங்களே பார்க்கலாம். எல்லாம் மெஷினரி. ஸோ பட் இது எல்லாத்துக்கும் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ நம்ம இந்த 1 லேக் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்த உடனே எனக்கு வந்து உண்மையிலேயே அது வந்து ஒரு பெரிய இன்கம். ஏன்னா நான் வந்து ப்ரௌடா என்னால ஷேர் பண்ண முடிஞ்சது. ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்து அதாவது என்ன சொல்றது வாய் பொழந்து தான் பார்த்தாங்க. இன்னும் ஸ்டேட்டஸ் வைக்கும் போதெல்லாம் அதுதான் வேணும். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குங்களா, கண்டிப்பா அது கிடைக்காது. அதை நீங்க அச்சீவ் பண்ணி காட்டுங்க. நிறைய பேர் மூஞ்சில கறி பூசலாம், நிறைய பேர் ஸ்டேட்டஸ் இதுக்காகவே வைப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிமோட்டிவ், அதாவது நம்மள நிறைய இடத்துல வந்து குத்தி குத்தி பேசியிருக்காங்க, ரொம்ப டிமோட்டிவ் பண்ணியிருக்காங்க. பட் அதை இதெல்லாம் பார்க்கும்போது அது நமக்கு ஒரு சரியான ஒரு ஒரு ரிவெஞ்ச் கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ பட் இது ரிவெஞ்சுன்றதை விட பட் உண்மையிலேயே வந்து இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்றாங்க. அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்றாங்க. பட் இதை விட பெரிய பெரிய இன்கம்குள்ள போக முடியும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் ஐஎஸ்டி இன்கம், 4.5 லேக் ஐஎஸ்டி இன்கம்ன்றது ஒரு பெரிய இன்கம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில நான் கஷ்டப்பட்டு அத்தனை வருஷங்கள் வேலை செஞ்சாலும் அவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது. பட் கோடிக்கணக்கா நான் வெஸ்டேஜ் மூலியமா சம்பாரிச்சேன். இப்போ இத்தனை விஷயங்களுமே வெஸ்டேஜ்ல நடக்குதுன்னு போது அதை வந்து சாதாரணமா கண்டிப்பா எடுக்க முடியாது. நான் இன்னும் மேலும் மேலும் கண்டிப்பா நான் தான் சொன்ன மாதிரி டிசிடி ஆகுவேன், டியூசிடி ஆகுவேன். கண்டிப்பா வந்து 1 crore இன்கம் அப்படின்றது நானும் ப்ரூவ் பண்ணுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் வெரி பெஸ்ட் சார். ஸோ உங்களோட அடுத்த எய்ம் 1 crore அப்படிங்கிற ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. ஸோ இங்க இருக்க நிறைய பேருக்கு இன்னைக்கு மீட்டிங் செக்ஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்காக ஒரு ஷார்ட் டைம்ல இவ்வளவு வண்டர்ஃபுல்லான ஒரு மீட்டிங் செக்ஷனை கிரீஷ் சார் நமக்காக கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் வண்டர்ஃபுல் டைம் அண்ட் யூஸ்ஃபுல் ப்ரெசன்டேஷன் ஆல்சோ. ஸோ கண்டிப்பா இதே மாதிரி நம்மளோட டீச்சிங் டியூஸ்டேவே ரெகுலரா நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் இந்த டீச்சிங் டியூஸ்டே நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் மெயினாக வந்துட்டு நம்ம இப்போ நம்மளோட தமிழ்நாட்டுக்காக அஃபீஷியலா ஒரு சேனல் வாட்ஸ்அப்ல வச்சிருக்கோம். நிறைய இடங்கள்ல ப்ராட்காஸ்ட்ல நிறைய இஷ்யூஸ் வருது. ஸோ ப்ராட்காஸ்ட் மூலியமா நிறைய பேர் கம்யூனிகேட் பண்ண முடியலங்கிறதுக்காக அஃபிஷியலா நம்ம வெஸ்டீஜ்க்காக என்டையர் தமிழ்நாடுக்கு ஒரு வெஸ்டீஜுடைய இந்த வாட்ஸ்அப் சேனல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல நம்மளுடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் எல்லா விதமான தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன்ஸையுமே நீங்க கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய டீச்சர்ஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். விஷுவல் thank you team, thank you so much once again. I thank to Girish sir so giving a wonderful section. Thank you so much team, thank you so much. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.